வியாழக்கிழமையின் மாலைகளிலும் நான் பேசிக்கொண்டு வருகிற தலைப்பு விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செழிப்பான வாழ்க்கை. The life of prosperity that believers must choose. விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். You should know what to choose. தேவன் எல்லாவற்றையும் தருவதில்லை, ஆனால் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் அவர் கொடுத்ததுனால நீங்கள் எல்லாவற்றையும் பெறுவதில்லை, நீங்கள் அதை தேர்வு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எப்படி தேர்வு செய்வது, ஏன் தேர்வு செய்ய வேண்டும்? உபாகமத்தில் அப்படிதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். உடைய பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை கொடுக்கிறார் அவர்? ஜீவன்னா ஆசீர்வாதத்தை, நன்றாக இருப்பதை தெரிந்து கொள். அதுதான் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய ஆசை. தேவனால் அது உண்டாகும் என்கிற அந்த நம்பிக்கை உனக்குள்ள விதைக்கப்படட்டும். நான் நன்றாக இருக்கணும். அது இருக்கிறதுக்கு ஆதாரம் யாரு? தேவனாக இருக்கணும். யாராக இருக்கணும் அதுக்கு? ஆமாம், நான் இந்த பொருளாதாரத்தில், செழிப்பில், இதெல்லாம் நான் நல்லா இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்க வேண்டியது யாரு? தேவன் தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருந்தால்தான் இது சரியானதாக இருக்கும். இல்லைன்னா உலக மக்களை போலவே பாருங்கள், அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களும் செழிப்பாக இருக்கணும், அவங்களும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும், இதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவருடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால தான் வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை வைத்து கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் முக்கியமாக 2 விஷயங்கள் அவங்க சொல்கிறார். ஒன்று, சிலுவையினால் நமக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது, அல்லது ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, செழிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த சிலுவையினால் உண்டாயிருக்கிற செழிப்பு எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்கிறார். யாருடைய ஆசீர்வாதம் அது? கிறிஸ்து இயேசுவினால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இருக்குது. அப்போ ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுக்குறார். உன்னுடைய ஆசீர்வாதம் என்பது அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாமை போய் பார்த்தாதான் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி உலகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி இந்த புரிதல், இந்த ஆழமான டெப்த்தான நோக்கம் இல்லாதனால தான் கிறிஸ்தவத்தில் 2 பகுதியெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று, முற்றுமுழுமாயாய் இந்த ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, நன்றாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தானவே கிடைக்குங்க, அம்பானின்னு ஆண்டவர்கிட்ட வந்தாருன்றாங்க. அவங்களுக்கு புரியல, வெறும் ஐஸ்வர்ய பணத்தை வச்சுக்கிட்டு அதான் ஆசீர்வாதம் பேசுகிறாங்க. இல்லை, ஆசீர்வாதம்னா என்ன? அதுக்கு தான் யோவான் தன்னுடைய விசுவாசிக்கு எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது, ஜெயிப்பது, முன்னேறுவது, விடுதலை பெறுவது, இதுதான் என்னவாக இருக்கிறது? ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அம்பானி வாழ்றது ஆசீர்வாதம் கிடையாது. அம்பானி ஏதோ ஒரு பணம் வச்சிருக்கிறாரோ, அவர் எல்லாவற்றிலும் வாழ்ந்த ஒன்றும் இல்லை, சுகமாக இல்லை. போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுனா, ஆத்துமாவில் வாழ்கிறவன். அதாவது ஆத்துமா, எந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை கேட்டு நன்றாக இருக்கிறதோ அந்த நன்றாக இருக்கிற ஆத்துமா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி தேவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு நன்றாக இருக்கிறேனோ அதே போலவே நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதை தேவனும் விரும்புகிறார். அதற்குரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வழிகளை தெரிவித்து இருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார் கடவுள். ஆசீர்வாதத்துக்கு என்னமா கொடுக்குறார்? அவனுக்கு பணத்தை கொடுக்கல, அவனுக்கு ஆடு மாடுகளை கொடுக்கல, பொன்னையும் பொருளையும் கொடுக்கல. என்ன கொடுத்தார்? அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை விசுவாசிக்க செய்தார். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருப்பாயின்றார். உன் மூலமாய் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்ட்டார். அப்போ அவனுக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை வார்த்தையினால் தேவன் கொடுத்து விட்டார். அந்த வார்த்தையான வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு நடக்கிற வழியில் அவனுக்கு நடக்கிற சம்பவம் என்ன? அவனோடு கூட வந்த இன்னொரு மனுஷன் லோத்து, அவனும் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்கிறான். அவனுக்கு எப்படின்னா இந்த ஆபிரகாம் அளவுக்கு டெப்த்தான ஒரு நாலேஜ் கிடையாது. நாலேஜ்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி சபையில் இருக்கிற மாதிரி தான். நிறைய நேரத்தில் கடவுளை ஏன் தேடுறீங்கன்னு போய் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன். இந்த வியாதி சரியாகணும், இந்த கல்யாணம் நடக்கணும், இந்த வேண்டுதல் இருக்குது, அது நிறைவேறணும், இதுக்காக தான் இருக்கும். ஏன்? அது முடிஞ்ச உடனே பாருங்கள், அவங்க கடவுளை விட்டு முற்றிலும் என்ன பண்ணுறாங்க? அவங்க பிரிந்து வாழ்வதை நான் பார்க்குறேன். நான் ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் என்பது கடவுளோடு வாழும்போது தான் எல்லாம் நன்மையாக இருக்கும், நன்மையாக உண்டாயிருக்குன்ற எண்ணம் இல்லை. நன்மை கிடச்சிருச்சுன்னா போதும், நம்ம பார்த்துக்கலாம், மிச்சம் மீதியை நம்ம என்ன பண்ணிடலாம். ஆமாம், கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சுருங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் குடும்பத்தை நான் எப்படி நடத்தி காட்டுறேன். வீடு மட்டும் எனக்கு கட்டி கொடுத்துருங்க ஆண்டவர், அப்புறம் அந்த வீடு எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்ற பாருங்கள். வேலையை மட்டும் கொடுத்துருங்க, அந்த வேலையை நான் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் அப்படின்றாங்க.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். என்னால் அன்றி உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ லோத்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி பர்சன் தான். அவனுக்கு வெறும் ஆசீர்வாதம் வேணும், நன்மை மட்டும் வேணும். கடவுள் தரமாட்டார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதை கொடுக்குறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணுறார் அவர்? ஆமாம், தருகிறார், அருளுகிறார். அருளும் போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்குறார், நன்மையை செய்கிறாரு அப்படின்னா நன்மையை செய்தவரை, நன்மையை கொடுத்தவரை ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணோம், வச்சுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் அந்த நன்மை நமக்கு தீமையாக மாறும். லோத்து அந்த அறிவில் அதனால தான் என்ன பண்ணுறான், ஆபிரகாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம் லோத்துக்கும் கொஞ்சம் கிடைக்குது. கிடைச்ச உடனே அவன் ஆபிரகாம் எதிர்க்கிறான், வேலைக்காரங்களை எதிர்க்கிறான். அப்புறம் ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறான், நீங்கள் வேறு வழியை என்ன பண்ணிடலாம், 2 பேரும் பிரிந்து வாழலாம், அது நல்லா இருக்கும்ன்றார். சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய வழிமுறை வேறு. நீ தினமும் சண்டை போட்டு கிடப்ப, எதிர்த்துட்டு கிடப்ப, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்ப. நான் கடவுளை நம்பி வாழற மனுஷன், நான் எங்கே போனாலும் வாழ்ந்துருவேன், ஆனால் உன்னால் அப்படி வாழ முடியாது அப்படின்றார். அவன் சொல்கிறான், இல்லை என்னால் வாழ முடியும். அதுக்கு அவன் தெரிந்து கொண்ட ஒரு அடையாளம் தான் சோதம் குமோரா பட்டணம். அங்கே போகிறான், அவன் மனைவி, அவன் 2 பிள்ளைங்களோட போகிறான். அவனோட ஆஸ்தி அந்தஸ்தோடு போகிறான், பொருள்களோடு போகிறான், பணத்தோடு போகிறான், ஐஸ்வர்யத்தோடு போகிறான். அந்த தேசத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா வாழறான். வாழ்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனுடைய நிலைமை என்ன ஆகிடுது, அங்கே முழுமையான நிம்மதி, சந்தோஷம் இல்லாமல் ஊருக்கு வெளியே உட்காந்துருக்கிறான்றது. அப்புறம் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறாரு, நான் லோத்து இருக்கிற அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறேன், காரணம் அங்கே பாவம் பெருகி இருக்கிறதுன்றார். சரி, அழிக்கணும் போது ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவர் என் தம்பி அங்கே இருக்கிறான், அவனை கொஞ்சம் காப்பாற்றணும்னு வேண்டிக் கொள்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 தூதர்களையும் அங்கே அனுப்புகிறாரு. சோதம் குமார பட்டணம் போனால் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 2 தூதர்களையும் பிரச்சனை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனை நடக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அந்த 2 தூதர்களும் அவங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்கள் ஜீவன் தப்பி போக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஓடி போயிடுங்கன்றார். உயிர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஓடிடுங்க. இப்போ என்ன பாயிண்ட்டு, இவங்க சம்பாதிச்சு வைத்த சொத்து, ஆஸ்தி எல்லாமே அங்கே இருக்குது. அதான் பிரச்சனை. இப்போ எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு எப்படி ஓடுறது? ஏன்னா கொடுக்குற டைம் பாருங்கள், அவ்வளோ நெக் ஆஃப் த மூமெண்ட்டாக இருக்குது. ஆபிரகாமை பகைச்சிட்டு வந்தது அதுக்கு தான், இந்த ஆண்டவர் வேணான்னு வந்தது அதுக்கு தான். ஒன்றும் இல்லாதப்போ கூட இருந்தவன் தான். ஆனால் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் வேணான்னு வெளியே வந்த பிறகு கொஞ்ச நாள் நல்லா இருந்த பிறகு நம்மளே எல்லாம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு கட்டம் என்ன வருது, இனிமேல் உன்னால் வாழ முடியாது, சேர்த்து வச்சது உனக்கு உபயோகமாக போகிறது இல்லை, வெறும் உயிர் மட்டும் உனக்கு கிருபையாக கொடுக்குறான், அதை வாங்கிட்டு என்ன பண்ணிடு போயிடுன்றார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே பாருங்கள், லோத்தோடைய மனைவி, ஏன்னா பாதி குடும்பத்தில் பெண்கள் கையில் தான் என்ன பண்ணும், எல்லா முடிவுகளும் இருக்கும். முக்கியமாக இந்த பொருளாதார முடிவுகள் எல்லாமே, இந்த பணம், இந்த செலவு பண்ணுறது, அது இது எல்லா முடிவுகளும் யார் கையில் இருக்குது? பெரும்பாலான குடும்பங்களில் பெண்கள் கையில் தான் இருக்குது அது. அப்போ லோத்தோடைய மனைவி எப்படிப்பட்டவள்ன்றதை நம்ம பார்க்குறோம். அவள் எப்படின்னா பொருளாசை மேலே தன்னுடைய முழு கவனத்தையும் எண்ணத்தையும் அவள் வைத்தவளாக இருக்கிறாள் இல்லையா? அவளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் கிருபை இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நினச்சி வாழ்ந்தவ. அந்த புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவன் என்ன பண்ணுறாங்க இருக்கிறா. ஏன்னா நீதிமொழிகள் போதிக்கிறது, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையில் 4 வீடை இடித்து போடுகிறாள். இடித்து போட்டா பாருங்க, அவள் ஒருத்தி மட்டும் கொஞ்சம் புத்தியாக இருக்கணும். எதில் புத்தி இழந்தவள் அவளை மாறினா? பொருளாசையில். எதில் புத்தி இழந்து போனாவ? பொருளாசையில். அது எல்லாமே என்னவோ பிறக்கும் போதே கூடவே இருந்ததுன்னு நினச்சிக்கிட்டா. கடவுள் கொடுத்ததுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. இதெல்லாம் நடுவில் வந்தது, கடவுள் நம்பினதுனால கொடுத்தது. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்ற எண்ணம் இல்லை. அதுக்கு தான் ஒரு செக் பாயிண்ட் அங்கே வைக்கிறார். ஜீவன் தப்பி ஓடிப்போ, ஒருபோதும் திரும்பி என்ன பண்ணாத, பார்க்காத. ஏன்னா நீ திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீ வாழலை. நீ வாழ்ந்த வாழ்க்கை என்பது கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை, கடவுளை விட்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்து வாழ்ந்த ஒரு கடவுள் உனக்கு நன்மையை செஞ்சார், அவருக்கு நீ என்ன பண்ணல, நன்றியாக இல்லை. அவருக்கு தீமையை தான் செஞ்சுருக்கிற, தீமையான ஒரு இடத்துல போய் வாழ்ந்துருக்கிற, அவருக்கு எந்த விதத்தில் நீ நன்றியாக என்ன பண்ணல இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த ஒரு தலைப்பு அங்கிருந்து எடுத்து காமிச்சேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது எல்லாம் சாபமும் வேதனையுமாமே. யாருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதெல்லாம்? ஆமாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அது எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, எது அது அவங்க கிடைச்சாலும் சரி, அதுக்கு எந்த விதமான கேரண்டியும் எந்த விதமான உறுதியும் அதுக்கு இல்லை. அது ஒரு நாள் இரவில் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான காரியம்தான். ஏன்னா வேதம் அப்படி தான் போதிக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதுடனே கூட வேதனையை அவர் கூட்டார். அப்போ நமக்கு வருகிற எல்லா காரியத்திலும்
தேவனை நம்ம கனம் பண்ணி வாழ்ந்திருந்தால், தேவனுடைய பாதுகாப்பு, கிருபை, ஒத்தாசை இதெல்லாம் அந்த காரியத்தில், முக்கியமாக பொருளாதார காரியத்தில் உண்டாயிருக்குமானால் அதனால் உங்களுக்கு ஒருபோதும் வேதனை இருப்பதே இல்லை. ஆனால் லோத் அப்படி இல்லையே. அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்கு என்கிற பிரதான ஆசாரியனுக்கு என்ன பண்ணினான் இருக்குது, தசமபாகம் செலுத்தினான். செலுத்தும் போது அதே இடத்துல நின்று கொண்டிருந்த லோத்து, இத்தனைக்கும் ஆபிரகாம் தான் எதிரிகள் கொண்டு போயிருந்த பொருட்களை எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்துருக்குறான். அதிலிருந்து கூட கொடுக்கணுன்றவன் என்ன பண்ணலாம், அவனுக்கு வரவில்லை. அதனால தான் அது நெருப்பினால் அழிக்கப்படுதுன்னு பார்க்கணும். கடைசி என்ன பண்ணுறது, இந்த ஊரை அவர் அவங்க சொத்து கித்து எல்லாம் நெருப்பினால் அழிஞ்சு போகுது. அம்மாவுக்கு மனசு அடிச்சுக்குது. நம்ம இதுக்காக தானே வாழ்ந்தோம், இது தானே கனவாக கண்டோம், இது தானே வச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குறா. வேதவசனம் சொல்லுகிறது, அவள் உப்பு தூணாய் மாறினாள். யாராக மாறினாள் அவள்? ஆமாம், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷியாக மாறிட்டா. அப்போ அதில் தான் இயேசு போதித்தார் பிற்காலத்தில், பொருளாசையை குறித்து நீங்கள் எப்படி இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள்? ஏனென்றால் நீங்கள் கஷ்டப்படும் போது கூட ஓரளவுக்கு யோசித்து சிந்தித்து வாழ்ந்துருவீங்க. இந்த பணமும் அது இதுவும் கையில் கொஞ்சம் வருது பாருங்க, அது வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தினராக இருக்கட்டும், யார் ஒன்றா இருக்கட்டும், கெட்டு போகிறதுக்கு அல்லது அழிந்து போவதற்கு அல்லது கேடான வழிகளை போவதற்கு பெரிய வாய்ப்பாக என்ன பண்ணிடுது பல நேரத்தில் இந்த பொருள் காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட ஏதோ அடங்கி இருக்கணும், கொஞ்சம் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்பி இருக்கணும்னு தோணுது. ஆனால் கையில் எல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணிடுதாங்க, வேறு மாதிரியே மாறிடுது. அதனால தான் பாருங்கள், ஒரு மனுஷனுடைய முடிவு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பொருளாசை உள்ள மனுஷருடைய முடிவு நிச்சயமாய் நிம்மதி சமாதானமாக இருப்பதே இல்லை. ஆபிரகாமை போல் வாழ்கிற மக்களையும் பார்க்குறேன் நான். இப்போ எங்கள் அம்மாவை எடுத்துட்டிங்கன்னா, நான் ஊழியத்தில் வந்த காலத்திலிருந்தே சரி, அதுக்கு முன்னாடியே அவங்க ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க சம்பளமும் எங்கள் தான் இருந்தது. ஏன்னா அப்படி தான் இந்த சபையெல்லாம் கட்ட வேண்டியதாக இருந்தது. அவங்க ஒரு நாள் வேலைக்கு போகிற ஆளாக தான் இருந்தாங்க. அவங்க ஒரு கெஸ்டட் ரேங்க் ஆஃபீஸராக இருந்தாங்க. ஒரு நாளும் 1.5 லட்சம் உங்களுக்கு சம்பளம் வரும். அப்போ எல்லாம் நான் தான் எடுத்து செலவு பண்ணுவேன். ஆனால் ஒரு நாளும் எனக்கு ஏன்ப்பா இது செய்யலை, இது ஏன்ப்பா வாங்கி தரல, எனக்கு நான் கொஞ்சம் வச்சுக்க கூடாதா, நான் பண்ணிக்க கூடாதா, எல்லாமே நீ சர்ச்சுக்கு தான் செய்வியா, இங்கே தான் எல்லாத்தையும் வாங்கி போடுவியா அப்படிலாம் ஒரு நாள் கேட்டதே இல்லை. அதோடைய முடிவு என்ன ஆகிடுச்சுன்னா, அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது பாருங்கள், ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இன்னும் அடுத்த ஒரு ப்ரமோஷன் வருது. நான் சொன்னேன், வேணாம், இதுக்கப்புறம் அதில் போயிட்டு அது இன்னும் ஒரு ஹையர் ப்ரமோஷன் வேண்டாம், அப்படியே விடுவோம், இருக்கிற கிரேட் 1 போதும், அப்படியே ரிட்டையர்ட் ஆகும். ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்தோம் பாருங்க, அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ சமாதானம், அவ்வளோ பீஸ்ஃபுல்னஸ் அதில் இருந்தது. ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இதே ஜிஹெச்சில் நடக்குது, மாடியில் போயிருந்தாங்க. அவங்க மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே இருந்த அதிகாரிகள் அத்தனை பேருமே புகழ்ந்து பேசுகிறத கேட்டேன். எல்லாருமே கேட்டாங்க, அங்கே வந்திருந்தேன். நிம்மதியாக ரிட்டையர்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் எங்கள் சாயந்தரம் 7 மணிக்கு இங்கேயும் வச்சு வந்து எல்லாருக்கும் இங்கே உணவை பரிமாறி அவ்வளோ சந்தோஷமாக அதை நிறைவு செஞ்சதை நான் பார்க்குறேன். ஆனால் அவங்கள விட உயர் அதிகாரியாக இருக்கிற ஒரு மனிதனை பார்க்குறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவர் இப்போ கடந்த வாரம் ஃபோன் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட அழுகிற குரலில் பேசுகிறாரு. ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் ஏதோ பெட்டிஷன் எதோ எழுதி போட்டானுங்க, ஒழுங்காக ரிட்டையர்ட் ஆக முடியல, ஃபங்க்ஷன்லாம் வச்சாராண்ணா. என்னென்னா இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்குரிய எந்த ஒரு பணமும் வரல, காசும் வரல, ரொம்ப அவமானமாக போயிடுச்சுன்றார். ரொம்ப அவமானமாக, ரொம்ப பணக்காரர். நான் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் 10 கையில் மோதிரம் போடுறது அவர்கிட்ட தான் பார்த்துருக்கேன். கட்டவரல் உட்பட மோதிரம் போட்டிருப்பார், எல்லாம் கோல்டு. செயின் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒரு 3 பட்டன் அவுத்து விட்டுருப்பார். கவர்மெண்ட் அதிகாரி தான், ஆனாலும் தெரியணும்ல, 3 செயின் தொங்கும். அப்படி தான் ஆஃபீஸுக்கு வருவார். அப்படிதான் அப்படி வருவார் பாருங்க, 3 செயின் தொங்கும், 10 விரலையும் மோதிரம் இருக்கும். செல்வமான மனுஷன் தான், செல்வந்தமான மனுஷன். ஆனால் முடிவு எப்படி இல்லை, சமாதானமாக இல்லை. அதுதான் சொல்ல வரேன் நான். வித்தியாசம் இருக்குது. ஏன் நீங்கள் பொருளாசையை குறித்து எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்கள், வேதம் நமக்கு போதிக்கிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரதுக்கு ஆதாரமும் கர்த்தருக்கு அது
அதிகாரமும் இருக்கட்டும்ன்றார். உன் பொருட்கள் எல்லாவற்றும் மேலே யார் அதிகாரியாக இருக்கட்டும்? இல்லைன்னா பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், பிரச்சனையை கொண்டு வருவேன், சோதனையை கொண்டு வருவேன், வேதனையை கொண்டு வருபவன் இருக்கிறான். அவன் அதிகாரி ஆகிடுவான். அதுக்கு அப்படி அதிகாரியாக மாறும் போது இந்த பணம் என்னத்துக்கு, இந்த செல்வம் என்னத்துக்கு, இந்த வீடு என்னத்துக்கு, இதெல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எங்கேயாவது ஓடி போயிடலாம், எங்கேயாவது தொலைஞ்சு போயிடலாம், செத்துட்டா நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான தாட்லாம் எப்படி வருது? எல்லாம் தான் இருக்குது. அப்போ உனக்கு எல்லாம் பணம் கொடுத்துருக்குறாரு, வீடு கொடுத்துருக்குறாரு, எல்லாம் இருக்குது. அப்போ ஏன் அந்த பொருள் உனக்கு நிம்மதியை கொடுக்கலையா? கொடுக்காது. ஏன்னா அது எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக யார் இருக்க வேண்டும்? தேவன் இருக்க வேண்டும். இதை பல நேரத்தில் பாருங்கள், பக்தி உள்ளவர்களும் மறந்து போயிடுறாங்க. முக்கியமாக விசுவாசிகள் அதை மறந்து போடுற பார்க்குறோம் நம்ம. அதனால தான் அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். இயேசு அங்கே ஒரு காரியத்தை போதிக்கிறார் பொருளாசையை குறித்து. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையாருங்கள்? பொருளாசையை குறித்து எப்படி இருங்கள்? நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு என்ன கிடையாது? ஜீவன் அல்லன்றார். ஏன் இது போதிக்கிறாரு? ஏனென்றால் பொருளாசை உள்ள மனுஷனுடைய முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதான் சொன்னேன். அந்த முடிவு வேதம் போதிக்கிறது. இந்த பொருளாசை உள்ள மனுஷனுடைய முடிவு எப்படி போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா காரிருள்ன்றார். என்ன இருளாய் போய் முடிகிறது? ஒரு டார்க்னஸ் லைஃப். ஒரு இருள் வேற, காரிருள் என்பது வேற. இருளில் கூட ஓரளவுக்கு ஏதாவது உங்களால் தடு மாதிரி நடக்கலாம். ஆனால் காரிருள்ன்றது பாருங்க, கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்கும், இல்லை கண்ணையே எடுத்த மாதிரி இருக்கும். ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு, என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, ஒன்றுமே அங்கே புரியாது. ஆனால் போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான், நடந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எங்கேயும் நிற்கவும் முடியாது. எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க காரிருள் நடக்கிறது. அப்போ பொருளாசையில் இருக்கிற மனுஷனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது? காரிருள். நீங்கள் யோசிக்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன். வேதம் வந்து ஏதோ கதையை போதிக்கிறாது, நிஜத்தை தான் போதிக்கும். அல்லது இயேசு சொல்ற, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன். ஜீவன் ஆசீர்வாதம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? ஜீவன் அது அல்ல, அது ஆசீர்வாதமே இல்லைன்றார். எவ்வளோ பேர் உண்மை பாருங்க. எவ்வளோ பொருள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனாக இருப்பது இல்லை என்றார். நமக்கே தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு கெட்டதாக பேசலாம், நம்ம நியாயமானதை பேசுவோம், சட்டத்துக்கு உட்பட்டே பேசலாம். அந்த அம்மாவுடைய முடிவு என்ன? அதான் கேள்வி. அந்த அம்மாக்கு அறிவு, ஞானம், ஆற்றல், பேச்சு திறமை எல்லாமே இருந்தது. ஏதாவது குறைந்தது அந்த அம்மா கிட்ட? தைரியம் எல்லாமே இருந்தது அந்த அம்மா கிட்ட. பட் வாட் இஸ் த எண்ட்? முடிவு ஏன் அப்படி பரிதாபமாக இருந்தது? முடிவு ஏன் கேள்விக்குறியானது? முடிவு ஏன் இவ்வளோ மோசமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக போய் ஒரு இடத்துல நிற்குது. எங்கே போய் நிற்குது? அது ஒரே இடத்துல. அந்த அம்மாவுடைய அறிவு பிரச்சனை ஆகிடுச்சா? இல்லை. அந்த அம்மாவுடைய தைரியம் பிரச்சனை ஆகிடுச்சா? அதுவும் இல்லை. எதிராப்பா அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய பொருள் ஆசை. எந்த ஆசை அது? அந்த பணத்துக்காகவும் அவங்க சேர்த்து வச்சுருந்த காரியத்துக்காகவும் எதையும் செய்ய அவங்க கூட இருந்தவங்க துணிஞ்சாங்க. பேசுறது புரியுதுங்களா? அந்த அம்மா செத்து போயிடுச்சு. செத்து போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வருது. அந்த அம்மா தான் முதல் அக்யூஸ்டுன்னு வருது. எதுக்குப்பா அப்படின்னா, அளவுக்கு மீறி சொத்தை சேர்த்துட்டாங்க. தெய்வமாக வணங்குறான் பாதி பேர் அந்த அம்மாவை. ஏன்னா நம்ம ஊரில் எதை தெய்வமாக வணங்கணும்னு யோசிக்கிறதே இல்லை. அந்த அம்மாவை தெய்வமாக வணங்குறான். அப்படி வணங்கப்படுற அளவுக்கு இருக்கிற அந்த அம்மாவுக்கு கோர்ட்டு ஒரு தண்டனை கொடுக்குது. முதல் அக்யூஸ்டே நீ தான். என்னம்மா அக்யூஸ்ட் அப்படின்னு பார்த்தா, வருமானத்துக்கு அதிகமாக என்ன பண்ணி வச்சுருக்கிற, சொத்தை சேர்த்து வச்சுருக்கிற. சரி, அதெல்லாம் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஜப்தி பண்ணுங்கண்ணா, நாங்கள் எங்கே எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு போய் அரசாங்கத்துடைய கருவூலத்தில் போய் சேர்த்து விட்ருங்க. அதெல்லாம் என்ன பண்ண, அரசாங்கத்துடைய பணம், எடுத்துகிட்டு போய் சேர்த்து விடுங்கன்ட்டாங்க. இதோட கொடுமை என்ன தெரியுமா? அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது சபதம் ஒன்று சொன்னாங்க. இந்த கேஸ்லேருந்து நான் விடுதலை ஆகிற வரைக்கும் நகைகளை நான் அணிவதில்லைன்னு சொன்னம்மா. எது அணிவதில்லை? நகை அவ்வளோ சேர்த்து வச்சுது. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல அந்த அம்மா நகையை. அதை தான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு போதித்திருக்கிறார். யார் போதித்திருக்கிறாரு? அவங்களுக்கே அந்த நிலைமைனா, அவங்களுக்கெல்லாம் கீழே இருக்கிற மற்ற பெண்களுடைய நிலைமெல்லாம் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொல்கிறார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்.
எதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள்? பொருளாசை குறித்து என்ன பண்ணுங்க நீங்கள்? இப்போ சபையை விட்டு கூட நிறைய பேர் வெளியே போனாங்களே, அவங்களுடைய நோக்கம் என்ன? நான் எழுதி தரேன். கஷ்டமாக இருந்திருந்தால் உள்ளதாக இருந்திருப்பாங்க. என்னவா இருந்திருந்தால் கஷ்டமாக இருக்கிறாங்க, ரொம்ப பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எங்கே தான் இருந்திருப்பாங்க? எவ்வளோ திட்டினாலும் திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஒன்றும் திட்ட போகிறதில்ல, சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வாங்கிட்டு நல்லது தான் இருந்திருப்பாங்க. அப்படி தான் இப்பயும் சிலர்லாம் இருக்கிறாங்க உள்ள. சிலர்லாம் அப்படி தான் விசுவாசிங்க, வேறு வழி இல்லை போகிறதுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. கஷ்டம் பொருளாதாரத்தில் அப்படி அவங்களுக்கு. ஆனால் வெளியே போன ஆட்களுடைய நிலைமையெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன். என்ன, கொஞ்சம் நிறைய பணம் அது இதுன்னு வந்த உடனே என்ன பண்ணுது, இப்போ வெளியே போயிடணும், நம்ம போய் வாழ்ந்து காட்டணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம உயர்ந்து வாழ்ந்து காட்டலான்னு போகிறாங்க. ஆனால் வாழ முடியுதாங்க? வாழ முடியாது. ஏன்? பொருளாசை உள்ள எல்லா மனுஷருடைய முடிவும் என்னவா இருக்கிறது? காரிருள் என்பதை மறந்து விடாதே. என்ன இருள் அது? காரிருள் அது. You will sink in the darkness. வெளியே போகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ வெளியே போயிட்டு உன்னுடைய முடிவு என்னவா இருக்க போது? காரிருளாக இருக்க போது. அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த காரிருளை கொண்டு வருவது எது? உனக்குள்ள இருக்கிற பொருளாசை தான். வேற இதில் ஒரு மனுஷனுக்கு பாருங்க, பெருமை, அகந்தை, திமிர், இதெல்லாம் எங்கிருந்து வருது? எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிறப்பிலே வந்துருதாகலாம் கிடையாது. பணம் கொஞ்சம் சேர்ந்த பிறகுதான். தங்களை தாங்களே பல காரியத்துக்கு உயர்வாக நடக்கும் போது தான் என்ன பண்ணுது? ஆமாம், வருது. கர்ப்பம், திமிர் எல்லாம் என்ன பண்ணுது? வருது. அது நிறைய நேரத்தில் கடவுளுக்கு முன்னாடி கடவுளுடைய ஆலயத்தில் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற ஆட்கள் தான், வெளியே போகிற ஆட்கள் முக்கால்வாசி அப்படி தான். அவங்க ஏன் வெளியேறாங்கன்னா ரீசனை தான். ஏன்னா கஷ்டப்படும் போது உள்ளே வந்தவங்க இப்போ நல்லான பிறகு என்ன பண்ணுறாங்க? நாங்கள் வெளியே போய் காட்டுறோம் அப்படின்றாங்க. காட்ட முடியாதுன்றது தான் என்னுடைய முடிவு மட்டும் இல்லை, வேதம் அதை தான் என்ன பண்ணுகிறது? பைபிள் ஸ்டடியில் அதை தான் கவனிக்கணும். பொருளாசையை குறித்து எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்? இப்படி தான் எச்சரிக்கையாக இருக்கணும். உனக்கு எவ்வளோ பொருள் ஆஸ்தியை கடவுள் கொடுத்தாலும் அதில் கடவுளுக்கு உண்மையாக இருந்துட்டு ஒழுங்காக இருந்ததுன்னா தப்பிச்ச. இல்லைன்னா உன்னுடைய முடிவு என்னவாக இருக்கும்? காரிருளாக மாறும். இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிளை வேதம் நமக்கு போதிக்கிறது. முக்கியமாக யூதா புத்தகத்தில் யூதா நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குறாரு. பொருளாசை உள்ள வேதத்தில் இருந்த 3 நபர்கள், அவங்க எப்படி இந்த பொருளாசையால் அழிந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை காரிருளாய் போய் முடிந்ததுன்றதை அவர் போதிக்கிறார். பாருங்க, யூதா 10வது வசனத்திலிருந்து பாருங்க. யூதா 10வது வசனத்திலிருந்து, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்தும் கொள்கிறார்கள். தங்கள் சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள். அவங்களே அழிச்சிக்கிறாங்கன்றார். சரி, எப்படி அழிச்சிக்கிறாங்க? அடுத்த வசனம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி என்னானார்கள்? இவர்கள் கெட்டு போனார்கள். ஹலோ, தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிற மனிதர்களை பற்றி பேசுறாரு. பேசும்போது ஒரு 3 பேரை கொண்டு வந்து காட்டுறாரு. அந்த 3 நபர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு? இவர்கள் காயினுடைய வழியில் தங்களை தாங்களே கெடுக்கிற மக்கள் எந்த வழியில் நடக்கிறாங்க? அவங்க காயினுடைய வழியில் நடக்கிறாங்க. தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிற மனிதர்கள் பிழையாம் கூலிக்காக செய்த வேலை என்ன பண்றாங்க? அவங்க செய்கிறார்கள். தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிற ஒரு விசுவாசி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளான பாவத்தை என்ன பண்ணுகிறார்கள்? செய்கிறார்கள். இந்த 3மே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி தான். இந்த 3 பேருடைய அழிவும் என்ன பற்றியா இருக்கிறது? பொருளாசையை பற்றி தான் இவங்க அழிஞ்சு போனாங்க. அதனால தான் கடைசி வசனம் இப்படி முடிக்கிறார். 13வது வசனத்தில், தங்கள் அவமானங்களை நுழைத்தழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொன்ன பொருளாசை உள்ள எல்லாருடைய முடிவும் என்னது? காரிருள். சரி, அதுக்கு உதாரணம் இதை கொடுக்குறாரு. அதுக்கு அதை படிக்கிறது தான் வந்திருக்கிறோம். அதில் 3 நபர்களை முதல் நபரை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள். அப்போ அவங்க எந்த வழியில் நடந்திருக்கணும்? ஒரு விசுவாசியாக இருந்திருந்தா ஆபேலுடைய வழியில் நடந்திருக்கணும். ஆனால் நடக்கிறது எந்த வழியில்? காயினுடைய வழியில். காயினுடைய வழியில் நடக்கும்போது என்ன ஆகுது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குமே. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுடைய முடிவு எவ்வளோ வேதனைக்குரியதாய் காரிருளாய் மாறினதுன்றதை நம்ம கடந்த வாரம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 2வது எக்ஸாம்பிள் யாரை பற்றி பேசியிருக்கிறது? 2வது எக்ஸாம்பிள் அங்கே 2வது நபர் யாரு? பிழையாம். இவனை பற்றி நம்ம நிறைய கேள்வி போட்டிருப்போம். இன்னைக்கு அந்த மனுஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிழையாம் கூலிக்காக செய்த
வஞ்சகத்தில் விரைந்து ஓடுகிறார்கள்ன்றார். எதில் விரைந்து ஓடுகிறார்கள்? ஒரு விசுவாசி அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை எழுதி வைக்கிறார் யூதால. பிழையாம் யார்? ஹூ இஸ் பேலன்? பிழையாமை பற்றி வேதம் சொல்கிறது. அந்த காலத்தில் பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்கிற தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசினா வரப்போகிற காரியங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லி கடவுளுக்காக வாழறோம் அப்படின்ற அந்த பேரில் வாழக்கூடியவர்கள். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, யார் காசு கொடுத்தாலும் கடவுளை பற்றி கடவுளுக்காக அல்லது கடவுளுடைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. இன்றைக்கும் அப்படி ஒரு குரூப்லாம் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ கிறிஸ்தவம்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம்னா இதுக்குள்ளே சில கட்டுப்பாடுகளும் கோட்பாடுகளும் இங்கே இருக்குது. சபைன்னா எப்படி? ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணத்திலிருந்தே ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வாலிபர்லாம் வருவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சபை தான் அதுக்கு முழு பொறுப்பாக இருக்கிறது. வேறு எங்கேயும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குதானே எனக்கு தெரியாது. ஆனால் சபையில் மட்டும் பாருங்கள், இன்றைக்கும் கவர்மெண்ட்டே மேரேஜ் ரிஜிஸ்டரை பாஸ்டர்கிட்ட கொடுத்துருது. நீங்களே திருமணத்தை பண்ணி நீங்களே என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து கவர்மெண்ட்டில் அதை பதிவு பண்ணுங்கன்ட்டு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது, சபையில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணும்போது பாஸ்டருடைய ஒப்புதலோடு அவருடைய சாட்சியோடு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. திருமணம் அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தால் அதை பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து அதுக்கு பேர் சொல்லி அதுக்காக ஒரு பேர் சூட்டுதல் வச்சு அதுக்காக ஒரு ப்ரேயரை வச்சு அதுக்கும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு காரியத்தை நடத்த வேண்டியது இருக்குதாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வளரும் போது ஞான ஸ்நானத்தை சபை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு பெற்றோர்கள் வயதாகி மரித்து போகிறாங்க அப்படின்னாலும் ஃபியூனரல் சர்வீஸ் அடக்காரதனை யார் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது, பாஸ்டர் தான் செய்ய இருக்குது. இது எல்லாமே எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சபையில் ஒரே அங்கத்தினராக அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுறது, இது எல்லாமே. ஆனால் இன்றைக்கும் பல பேரை பார்க்கலாம், நீங்கள் பல சபையில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த சபை விசுவாசின்னு அவங்களுக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் அது புரியாது. ஒரு 4-5 சபைக்கு போயிட்டு வருவாங்க. மற்ற மதங்களுக்கு நான் குறைய சொல்லலாம், ஆனால் இருக்கிறத சொல்லலாம் இல்லையா? இப்போ மற்றவங்களை எடுத்துக்கோங்க, எந்த கோயிலுக்கு ஒன்றா என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு வருவாங்க. ஏன்னா பூஜாரி வந்து அவங்களுக்கு யார் கிடையாது. ஆமாம், அவங்களுக்கு இது கிடையாது. அவருடைய காசு கீச்சு கொடுத்தீங்கன்னா இல்லை அவர் பண்ணணும்னா பூஜை கீச்சை பண்ணி அவர் கொடுத்து அமுச்சு விட்ருவார், அவ்வளோதான். ஆனால் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் என்ன பண்ண போகிறது, அவர் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. ஒரு சுகவீனம் ஆவறீங்க, ஒரு நோய் வருது, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறீங்க, ஒரு உடம்பு சரியில்லை, உடனே யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் பாஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணி அவர் அங்கே நேராக வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ப்ரேயர் பண்ண வேண்டியதாக. இது போல் வாழ்க்கையிலேருந்து சாகிற வரைக்கும் எல்லா நிலைகளிலும் சபை என்ன பண்ணுது, ஊழியம் என்ன பண்ணுதாங்க, ரோல் அங்கே ப்ளே பண்ணுது. இப்போ இதில் ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க. அவங்க எந்த சபையிலையும் உறுப்பினராக இருக்க மாட்டாங்க, ஒரு சபையாக இருக்க மாட்டாங்க. வெளியே ஒரு குரூப் இருக்குது, அந்த பிள்ளையாம் மாதிரியான குரூப். இந்த குரூப் எப்படின்னா, அவங்க அந்த விசுவாசியை பற்றி தானே எந்த ஒரு பின்புலமும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு விசுவாசி இங்கே வரீங்கன்னா என்னால் சொல்ல முடியும், ஆமாம் இத்தனை வருஷமாக வராங்க, அவங்களுடைய பின்புலம் இது, அவங்களுடைய ரட்சிப்பு இது, அவங்க ஞானஸ்நானம் இப்போ எடுத்துருக்குறாங்க, அப்போ எடுத்தாங்க, இப்படி வராங்க, அவனோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இது எல்லாமே என்ன பண்ண முடியும் நம்மளால் சொல்லி, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுறாங்க செய்கிறோம். சும்மா எல்லாருக்கும் செஞ்சுறதில்ல. இன்றைக்கும் வெளியே ஒரு குரூப் இருக்குது, பாஸ்டர்னு சொல்லிப்பாங்க. அவங்களோட வேலை என்ன, 2 பேர் போய் கல்யாணம் பண்ணி வைங்க, நான் அந்த சபையில் எடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, 10,000 ரூபாய் கொடு, நான் உனக்கு என்ன பண்ணிடுறேன், கல்யாணம் பண்ணி கிறிஸ்துவ முறை பிரகாரம் கல்யாணம் பண்ணுறேன். எந்த முறை பிரகாரம் கல்யாணம் பண்ணுறேன், இந்த ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தி இருக்கிறா இல்லையா, மணித்தான ஒருத்தி, அவளை மாதிரி அது ஒரு கேரக்டர். அது ஒரு வாட்டி சொல்லுது பாருங்கள், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 3 கல்யாணம் பண்ணிட்டேன், அதெல்லாம் வேறு மதத்தில், கிறிஸ்துவ முறை பிரகாரம் கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை, அதுக்காக இப்போ ஒருத்தன் மாட்டியிருக்கிறான், அதனால் கிறிஸ்துவ முறை பிரகாரம் கல்யாணமும் பண்ண போகிறேன்னு நான் நினச்சி இது எந்த பாஸ்ட் வரான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். பார்த்தா அங்கே ஒரு அம்மா முக்காடு போட்டுக்கிட்டு கையில் பைபிள் வச்சுக்கிட்டு நல்ல ஆம்பளைங்க மீசை வச்சவனுங்களாம் தான் இருக்கிறானு, எவனுமே வரல, எந்த பாஸ்ட்டும் வரல. ஒரு லேடி பாஸ்ட்டு மாட்டிக்கிட்டு, அதை இந்த மாதிரி பிள்ளையா மாதிரி குரூப்பு, வேலை மாதிரி குரூப். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவள் வீட்டிலே வச்சுருந்தா, அதை வீட்டுக்குள்ளே ரீத்தெல்லாம் போட்டு அங்கேருந்து நடக்க வச்சு, அதெல்லாம் எப்படி சினிமாவில் கூட பண்ண முடியாது, ஆனால் அவள் பண்ணுறான் நிஜ வாழ்க்கையில். நான் பார்த்தேன் பாருங்க, இதில் என்ன கொடுமைன்னா அவள் 2 பொண்ணுங்களும் ரீத்தை தூக்கிட்டு வராளுங்க. சரி ரைட், இது புதுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நான் தூக்கிட்டு வந்தால் இவன் வெக்கப்பட அவன் வெக்கப்பட, இதுக்கு நடுவில் இந்த அம்மா பைபிள் வச்சுக்கிட்டு முக்காடு வர போட்டுக்கிட்டு பவ்யமாக வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்தில் மரணம் உன்னை பிரிக்கிற வரைக்கும் நானும் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், பிரிய மாட்டேன், பிறர் முகம்
பார்க்க மாட்டேன். அது எப்படி பார்க்காம வாழ முடியும்? சரி, அது அவளுக்கு செட் ஆகாமா? சரி சொல்லிட்டான். இது எல்லாமே சொல்கிறது யாருன்னா ஒரு லேடி பாஸ்டர், ஒரு பெண் போதகர், கிறிஸ்தவ போதகர் பண்ணி 2 பேருக்கு மோதிரத்தை மாட்டி விட்டு கல்யாணமும் பண்ணி வச்சுது. அவன் சும்மா இருந்தால் கூட அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தது. அவன் பொண்டாட்டி அழுது புருஷனை விட்டுருமான்னு கெஞ்சி கடைச்சவன் செத்தே போனான். செத்து போனதுக்கப்புறம் விட்டுருச்சு, அவ்வளோதான். விட்டுட்டு இப்போ அடுத்ததுக்கு ரெடியாகிட்டு இருக்குது. அடுத்தது எவன் மாட்டுவான்னு தெரில. சரி, இப்போ இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன? அவங்க லைஃப்பை பற்றி. ஆனால் இது சரியானது நமக்கு வேதத்தின்படி, அது ஒழுங்கின்படி அது சரியா? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேனே. ஒரு பையன் வந்து 6th-லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் போனான்னு எதை வச்சு சொல்வீங்க நீங்கள்? அவனுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கணும். ஹலோ, அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு சில ஒழுங்குகள் அங்கே இருக்குது. அட்டண்டன்ஸ் போடுறாங்க, வருகையெல்லாம் பதிவு செய்கிறாங்க, அப்பப்போ டெஸ்ட்டு வைக்கிறாங்க, டீச் பண்ணுறதுக்கெலாம் ஹோம்ஒர்க் அவன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான், இவ்வளோவும் பண்ணுறாங்க, இவ்வளோத்தையும் பண்ணி எல்லாம் பண்ணாதான் அவன் என்ன பண்ண முடியும்? 7th ஸ்டாண்டர்ட் போனோன்னு சொல்ல முடியும். சும்மா என்ன பண்ண முடியாது. ஆமாம், யாரோ ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு ஒரு சர்டிஃபிகேட் அடித்து நான் என்ன பண்ணுறேன் 7th ஸ்டாண்டர்டு போகிறேன்னா அது செல்லுபடி ஆகுமா? அது அப்போ உலகத்திலே செல்லுபடி ஆகணும்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மெனக்கட்டி இதெல்லாம் பண்ணுறோன்னா, ஏன்னா வேதத்தின்படி எல்லாமே என்ன பண்ண வேண்டும்? ஒழுங்காங்க அங்கே இருக்கணும். பேசுறது புரியுதுங்களா? இல்லை, இப்போ சர்ச்சு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 2011 போய் ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 17,000. அவள் 17,000 கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். அப்போல்லாம் சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது சர்ச்சுக்கு வாங்கலாமா, இதை போய் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணுமா? கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் நடத்தி ஆகணும்னா அதை கொடுத்து தான் ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது, சொல்ல முடியாதாங்க. ஒழுங்கு அதுதான். அப்புறம் மேரேஜ் அந்த லைசன்ஸ் ரெனியூ பண்ணுறதா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஒரு கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதா இருக்கட்டும். அப்போல்லாம் 5,000 வாங்கினாங்க, இப்போ 10,000க்கு மேலே தான் வாங்குறதா கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்குமே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? அங்கே பணத்தை செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. 2வது அதில் ஒரு ஒழுங்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஒழுங்கை மீறி பணத்தை கொடுத்து கடவுளுடைய காரியத்தை செய்யலாம், செஞ்சு தரேன் நான் அப்படின்னு வாழக்கூடிய சில போதகர்களும் அல்லது சில ஆட்களும் என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேலம். அதுக்கு தான் இவ்வளோ பெருசாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். பிழையாம். இந்த பிழையாமுடைய வேலை என்ன? அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒழுங்கான ஒரு எலியா மாதிரியோ எலிசா மாதிரியோ ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. ஒரு பொறுப்புக்கெல்லாம் கிடையாது அவனுக்கு. யார் கூப்பிட்டாலும் போய் ப்ரேயர் பண்ணுவான், யார் கூப்பிட்டாலும் அவனுக்கு என்ன பண்ணால் அவன் செஞ்சு கொடுப்பான். அந்த சூனியக்காரன் மாதிரி அவன். சூனியக்காரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நல்லதையும் செய்வான், கெட்டதையும் அவனுக்கு கை கால் வேணும்னு செய்வான். அவன் நல்ல கல்யாணம் ஆகணும்னும் செய்வான், எதை ஒன்றும் பண்ணுவான். அவன் காசு கொடுக்கணும், அவ்வளோதான், கொடுத்த எதை ஒன்றும் அவன் செய்வான். கிட்டத்தட்ட இந்த பிழையாம்ன்றவன் அப்படிப்பட்ட ஒரு சூனியக்காரன் தான். ஆனால் பேர் வந்து தீர்க்கதரிசி. சரி, ஆனால் இப்போ என்ன பாயிண்ட்டு, இவன் கடவுளுடைய நாமத்தினாலே இருக்கிறான். யாருடைய நாமத்தினாலே இருக்கிறான் அவன்? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது கடவுளும் இவனோட பேசுகிறாரு, இவன் சொன்னால் கடவுள் என்ன பண்ணுவார், கேட்பார். ஏன்னா வேறு வழி கிடையாது, இவன் தான் அங்கே அத்தாரிட்டி மாதிரி இருக்கிறான். சரி, இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி போகிறாங்க. அப்படி போகிற வழியில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. 30 லட்சம் ஜனங்க போகிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்க மாட்டாங்க, அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க பிரேக் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் பிரேக் எடுக்கிறாங்க. அப்படி அவங்க பிரேக் எடுத்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா மோவாப் அப்படின்ற ஒரு நாடு, ஒரு தேசம். அந்த தேசத்துக்குள்ளே இல்லை, வெளியே ஒரு பாளையத்தில் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களும் உட்காந்து அங்கே டென்ட்டெல்லாம் அடித்து ஒரு 15 நாள் எங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அடுத்த கட்ட பிரயாணத்துக்கு கானானை நோக்கி போகிறாங்க. முதல் நாள் டென்ட்டில் இந்த ஜனங்க வரதை கேள்விப்பட்ட உடனே அந்த தேசத்து மோவாப் தேசத்து ராஜான்னு சொல்லக்கூடியவன் அவனுக்கு ரொம்ப பயமாகுது. ஏன் பயமாகுதுன்னா, இந்த ஜனங்களை பற்றி கேள்விப்படுற இந்த வர ஜனங்கள் யார், இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்கும் போது அவனுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, இந்த ஜனங்க எகிப்திலேருந்து வராங்க. வரும்போது அன்னைக்கு வல்லரசாக இருந்தது எகிப்து தேசம்தான். அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனையும் அவன் சேனையும் அழிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, வராங்க. வர வழியெல்லாம் அவங்களை எதிர்க்கிறவங்களை யாரோ அவங்க எல்லாருமே அழிஞ்சு போகிறாங்கன்ற தகவல் மோவாப் தேசத்தின் ராஜாவுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அவனுக்கு பயமாகுது. 14 நாள் இங்கே தங்கியிருக்க போகிறான். 14 நாள் இங்கே தங்கியிருக்கிறான்னா நம்மள ஒரு வேளை அழிச்சு விட்டான், நம்ம தேசத்தை அழிச்சு விட்டான், நம்ம எங்கே போகிறது? அதனால் நம்ம முந்திக்கணும், நம்ம முந்தி போய் இவங்களை அழிக்கணும் அப்படின்றான். அப்படி எப்படி அழிக்கிறது இந்த ஜனங்களை அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்ககிட்ட இருக்கிற இராணுவங்களை வச்சோ அவங்ககிட்ட இருக்கிற யுத்தத்தை வச்சோ செய்ய முடியாதுன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவனை விட வல்லரசு யார்?
ஆமாம், எகிப்து. அவனாலே முடியலன்னா இவனால் கண்டிப்பாக முடியாது. சரி, அப்போ அந்த ஜனங்களை அழிப்பது எப்படி அப்படின்னும் போது ராஜாவுக்கு எப்பவுமே அறிவுரை சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அதில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், ராஜாவே ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, தீர்க்கதரிசி அவங்களுக்கெல்லாம் முக்கியமானது வந்து ஒரு ஆள் ப்ராஃபெட்டை, அவனை கூப்பிட்டு இந்த ஜனங்களை சபித்தால் போதும், இந்த ஜனங்கள் என்ன அவர்கள் சபிக்கப்பட்டு போவாங்க, இதுதான் அவங்களுக்கு வைத்திருக்கிற தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பிரமாணம் அப்படின்ன உடனே ராஜா சொல்கிறார், எவ்வளோ வெகுமதி ஒன்றா கொடுக்கலாம், எவ்வளோ பணத்தை வேணா கொடுக்குறேன், எவ்வளோ தங்கத்தை ஒன்றா கொடுக்குறேன், அப்படி ஒரு ஆள் என்ன பண்ணுங்க தேடி கூட்டிகிட்டு வாங்கன்றார். தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பணத்துக்கும் மயங்காத ஒரு ஆள் இருப்பானா? தேடுறாங்க. தேடின உடனே கிடைக்கிற ஆள் தான் யார்? இந்த கூலிக்கு பொருத்தப்பட்ட பிள்ளையாம். கூலி வாங்கிட்டு எதை ஒன்றா செய்வான், எதை ஒன்றா பேசுவான். அப்போ அந்த பிள்ளையாம ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, போகிறாங்க, அவன் வீட்டில் போய் பேசுகிறாங்க. அவனுக்கு தப்புன்னு தெரியும் அது. ஆனால் ஒரு வழியில் கண்ணுக்கு முன்னாடி ராஜா கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், ராஜா கொடுக்கக்கூடிய பொக்கிஷம், ராஜா கொடுக்கக்கூடிய வெள்ளியும் பொண்ணும் பொருள் ஆசை யாரை விட்டுது? அவனை பார்க்குறான். எப்போ சம்பாதிக்கிறது, எப்போ செட்டில் ஆகுறது, எவ்வளோ நாள் தீர்க்கதரிசியாகவே இருக்கிறது. அப்போ இது ஒன்று தானே, இது பண்ணிவிடுவோம் இதை அப்படின்ட்டு கிளம்புறான். கிளம்பும் போது தான் ஆண்டவர் அவனோட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. என்னாகும் 22வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. என்னாகும் 22:9. என்னாகும் 22:9. என்னாகும் 22வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சீப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை என்ன பண்ண வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுதான் நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? பிலேயாமுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்குது. ராஜா வெகுமதிகளை தராரு. வேலை என்ன? கடவுளுடைய பிள்ளைகளை சபிக்கணும். இஸ்ரவேலரை போயிட்டு சபிக்கணும். பெரிய ஒன்று, அவன் ஒன்றும் கத்தி எடுத்து குத்த போகிறதுல ஒன்றும் இல்லை. ஜனங்க உட்காந்துருப்பாங்க, அவங்களும் சபிக்கணும், அவ்வளோதான். சபிச்சா அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. கடவுள் சொல்கிறாரு, நீ அவங்களோட போக வேண்டாம். யாரோடு கூட? இந்த ராஜா அனுப்பிச்சிருக்கிற ஆளுங்களோட போகவும் வேணாம், அந்த பணம் வேணாம் உனக்கு அப்படின்றாரு. வேணாம். ரெண்டாவது, அந்த ஜனங்களை என்ன பண்ண வேணாம், சபிக்க வேண்டாம். மூணாவது ஒன்று தெரிஞ்சுக்கோ, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? ஏதோ பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிகிறாங்க, ஈஸியாக கவுத்து விட்டுறலான்னு உனக்கும் தோணி இருக்குது, அந்த மோவாப் ராஜாவுக்கும் தோன்றுறது. ஆனால் உனக்கு சொல்லிடுற, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடாத. ஏதோ மாடு மேய்க்கிற கூட்டம் நினைக்காத அவங்கள அப்படின்னு பிலேயாமுக்கு ஆண்டவர் நேரடியாகவே என்ன பண்ணுறாங்க, அறிவுரையை சொல்கிறார். ஆனால் அவன் செஞ்சது என்ன தெரியுமா? 13வது வசனம். பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். அப்படியே மோவாபருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய், பிலேயாம் எங்களோடு கூட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாம் இடத்திற்கு போய் அவனை நோக்கி, சீப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும். டயலாக் என்னது பேரு? டயலாக் நம்பர் 1. அதாவது வாயிலே வடை சுடுறதுன்னு வாங்க இல்லையா, கையில் ஒன்றும் இல்லாத போது ஃபஸ்ட்டு அப்படி ஒரு பிட்டை தான் போடுவான் விசுவாசி. எப்பவுமே என்ன பிட்டு? 1000 வரட்டுங்க, லட்சக்கணக்கு கூட பணம் வரட்டுங்க, ஆண்டவர் விட்டு நான் விலகவே மாட்டேன், சபையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2 ப்ரமோஷன் போதும் சபையை விட்டு போகிறதுக்கு. ஹலோ, ஒரு 40,000 50,000 சம்பளம் போதும் சபையை விட்டு போகிறதுக்கு, ஆண்டவர் விட்டு போகிறதுக்கு. லட்சக்கணக்கெலாம் ஏன் போட்டுட்டு உட்காந்துருக்கு? அந்தளவுக்குலாம் உங்களுக்கு எவனும் தரமாட்டான், அந்தளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது. ஆனால் பேச்சு மட்டும் எப்படி இருக்குது பாருங்க. வாயில் வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சரி,
என் வீடு நிறைய என்ன கொடுத்தாலும் அவனுக்கு தெரியுது, ஏன்னா அதுதான் பேசியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறான் அவன், பாலா எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும், டயலாக் எப்படி இருக்குது பாருங்க, தந்தாலும் நான் என்ன பண்ணுவதில்லை, நான் வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே என்ன பண்ணுங்கள். அதான் வேணான்ட்டியடா, கிளம்புகடான்னு சொல்ல வேண்டியதுன்னு, கதவை பூட்ட வேண்டியதுன்னு, அதுன்னு வீட்டுக்குள்ளே இருங்க. ஹலோ, பொருளாசை இப்போ புரியுது, ஆசைன்னு புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே உங்களை தயங்க வைக்கும், மயங்க வைக்கும். ஹலோ, ஒரு டிசிஷன் உங்களை எடுக்கவே விடாது. வாய் வேற இருதயம் வேறையா இருக்கும். வாய் வேற இருதயம் வேறையா. பொருளாசை உள்ள நண்பர்கள் உறவினர்கள்லாம் பாருங்க, எனக்கு மட்டும் இப்போ காசு இருந்ததுன்னு வச்சுக்க, அடுத்த செகண்டே உனக்கு என்ன பண்ணியிருப்பேன், நான் கொடுத்து உதவி செஞ்சுருப்பேன்மா. அவனுக்கு வரும். அப்போ பார்ப்பீங்க, நீங்கள் இல்லாத மாதிரியே ரொம்ப நாள் நடிப்பாங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ண மாட்டான், அப்பயும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு நடிப்பு நடிப்பான். அதை மீறி கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி காமிச்சாலும் உனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னுமா. ஆனால் இல்லாத போது என்ன சொன்னேன், இப்போ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், உனக்கு நான் கொடுத்துருப்பேன், செஞ்சுருப்பேன், நான் பண்ணியிருப்பேன். நம்ம அப்படி தான் ஏமாந்துறோம். சொந்தங்களெல்லாம் பார்த்து, உறவுகளெல்லாம் பார்த்து, அப்பா இவன் தாயா, அவருக்கு எங்கள் மாமா ரொம்ப நல்லவருங்க, அவர்கிட்ட இருந்தால் இப்போவே என்ன பண்ணியிருப்பார், எடுத்துன்னு வந்து. அதெல்லாம் பேசாத, இருந்த பிறகு பார். இருந்து உனக்கு கொடுத்தாருன்னா சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, நல்ல மனுஷன், நல்ல உள்ளுண்டு. இப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அதனால் வாய் தானே, வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் நான் கர்த்தருடைய கட்டளையை நான் மீறுவதில்லை. இருந்தாலும் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நைட் என்ன பண்ணுங்க, இங்கே இருங்க. ஒருவேளை கர்த்தர் என்ன பண்ணலாம், ஆமாம், அவர் பிளானை சேஞ்ச் பண்ணி அவர் வேறு மாதிரியே திங்க் பண்ணி எனக்கு வந்து சொல்லலாம், பிள்ளையாமே பரவாயில்லப்பா, அந்த ஜனங்களோட நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள், நீ வந்து தீர்க்கதரிசியாக இருக்கும், அவனுங்க கிடக்கிறானுங்க 400 வருஷம் அடிமையாக இருந்துட்டு வரானுங்க, பாலும் தேனும் ஓடுற தேசம் அவனுங்களுக்கு தேவையா, அதனால் அவனுங்க உருப்படியாக போய் சேர போகிறதும் இல்லை, எங்கேயாவது முறுமுறுத்து வழியிலே அழிஞ்சு போயிடுவானுங்க. அதனால் நீயாவது என்ன பண்ணு, ஆமாம் பொழைச்சிக்கோ, ராஜாவே கொடுக்குறாருன்னா வேணான்னு சொல்லலாமா? வாயை திறந்து என்ன பண்ணிக்கோ, ஆமாம் வாங்கிக்கோ. இதுதான் பிள்ளையாமுக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆபிரகாமை பற்றி நம்ம என்ன பார்த்தோம், சோதோமின் ராஜா அவனுக்கு கொடுக்கும்பொழுது, உன் செருப்பின் வாரை கூட நான் என்ன பண்ணுவதில்லை, வாங்கி கொள்வது இல்லை, என் கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி விட்டேன்னா. இதுதான் யார் சொல்லியிருக்கணும்? கடவுள் நம்பிக்கைன்னா அதுதாங்க. உண்மையாகவே கடவுளை நம்புறேன்னா, எனக்கு வரக்கூடிய பொருளோ, எனக்கு வரக்கூடிய பணமோ, எனக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளோ அது நேர்மையான முறையில் வரணும், சரியான முறையில் எனக்கு வரணும், நியாயமான முறையில் எனக்கு அது கிடைக்கணும். முக்கியமாக அது கர்த்தரால் எனக்கு அருளப்பட வேண்டும். யாரால் அருளப்பட வேண்டும்? அது கர்த்தரை விட்டு விலக வைக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற, கர்த்தரை விட்டு பிரிக்கிற அப்படிப்பட்ட பொருளோ பணமோ எனக்கு என்ன பண்ண தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் அப்படி தான் வரும் சோதனைகள். வரும்போது அதன் மேலே நம்ம கவனத்தை வைக்கணும்னா ஆகிடும், முடிவு காரிருளே. அதோடைய முடிவு என்னவா மாறுது? இப்போ இவனுடைய நிலைமை அதுதான். இவ்வளோ சொல்கிறாரு, சொன்ன பிறகு மனசு தயங்குது. டைலாக் தான் சொல்லிட்டோம், இருந்தாலும் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் எப்போ வந்து சேரும். அதனால் இப்போ நைட் என்ன பண்ணுங்க, தங்கிருங்க. நம்புற ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? 21 பிள்ளையாம் காலமே எழுந்து, மன்னிக்கும் 20ஆம் வசனம் பாருங்க. இரவிலே தேவன் பிள்ளையாம் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆண்டவரும் சொல்றாரு. ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை நம்ம நிறைய நேரத்தில் நடக்கிறோம். ஆண்டவர் தடுத்துக்கிட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு தடவை சொல்லுவார், 2வது தடவை என்ன பண்ணு, நீ செய், இட் இஸ் யுவர் விஷ். அவ்வளோதான். கடவுள் நம்ம காட்டுற பல மரியாதைகளில் அது ஒரு மரியாதை. என்னது? இட்ஸ் அ ஃப்ரீடம் டு சூஸ் the life and the death. புரியுதுங்களா? the curse and the blessing. ஜீவனமும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற உரிமையை, சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். சிம்பிளாக சொன்னால், நல்லா வாழறதும் நல்லா வாழாமல் இருக்கிறதும் யாருடைய உரிமை? அது உங்களுடைய உரிமை. தேவன் அதில் தலையிடுவதும் இல்லை, தேவன் வற்புறுத்துவதும் இல்லை, தேவன் உங்களை போட்டு இல்லை நீ இது பண்ணி தான் ஆகணும்னு உங்களை நெருக்குவதும் இல்லை. யோர் விஷ். நல்லது இதுன்னு சொல்லிட்டேன், சூஸ் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை. ஆனால் நீ வேற எதையோ நல்லதுன்னு நினைக்கிற, நல்லதாக மாற்றிடலான்னு பார்க்குற. அப்படி பண்ணும்போது சரி கிளம்பு,
ஆனால் நான் சொல்கிறது மட்டும் என்ன பண்ணு, செய் அப்படின்றார். அவருக்கு தெரியும் அவன் செய்ய மாட்டான்ட்டு. அவனுக்கே அது புரியணும்ல. ஏன்னா பிற்காலத்தில் அவன் சொல்லுவான், எனக்குங்க ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று வந்துச்சுங்க, வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் வந்துச்சு, இந்த கடவுளுக்காக தான் எல்லாத்தையும் என்ன பண்ண நான் விட்டு கொடுத்தேன். நானும் அவரை மறுதளிச்சு போகிறேன்னா, எதிர்த்து எதாவது பண்ணிட்டு போகிறேன்னா, அவருக்கு தானே தீர்க்கதரிசியாக இருக்கிறேன், அவர் இப்படி பண்ணிட்டாருனோ, கடவுள் இவனுக்குனோ தீமை செஞ்ச மாதிரி கடவுள் இவனுக்கு வேணான்னு சொன்ன மாதிரி பேசிடுவான். அதனால் நான் சொல்கிறேன், தாராளமாக நீ செய்கிறதுனா என்ன பண்ணு, செய். ஆனால் நான் சொல்கிறது மட்டும் என்ன பண்ணு, பேசுன்றார். ஏன்னா 2 விஷயம் அதில் பாயிண்ட். ஒன்று, இவன் வந்து சொல்ல மாட்டான்னு தெரியும். 2வது, இந்த பாலாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அந்நிய நாட்டு ராஜா, அவனுக்கு இந்த ஜனங்களை பற்றி முழுசாக பெருசாக தெரியாது. அதனால் அவனுக்கு இந்த ஜனங்களை பற்றி என்ன பண்ணணும், அறிவிக்கணும், நல்லா சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஜனம் யார், நீ நினைக்கிற அளவுக்கு சாதாரணமான ஜனம் இல்லை என்பதை என்ன பண்ணணும், அவன் புரிஞ்சுக்கணும். உன்னை விட பெரிய ஆளுங்கன்னு தெரியணும் அவனுக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, அவங்க கிட்ட அப்படி சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு, நான் உனக்கு சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். 21, பிழையாம் காலையுமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுகளோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு கூட போனார். சர்வெண்ட் வேறு கூட 2 பேர் ஹெல்ப்பர்ஸு. இவன் ஒரு ஆள் போகிறது பார்த்தா அப்போ எவ்வளோ நல்ல வசதியான ஆள் தான். அவன் 2 பேர் சாப்பாடு போட்டு வளர்க்கணுன்னா சும்மாவா, இப்போ 2 பேர் கூட இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகளோட கூட. சரி, அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். கழுது மேலே, கழுதுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த காலத்திலிருந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு வெஹிக்கிள் அது. சரி, ஏறி போகிறான். போகும்போது தூதன் வந்து தடுக்கிறாராங்க. ஒரு பட்டயத்தை, உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். பல முறை சொல்கிறேன் உங்களுக்கு, நான் எவ்வளோதான் கடவுள் வார்த்தை போதிச்சாலும், கடவுளே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் சரி, சில நேரத்தில் கண்ணில் யார் தெரிவதே இல்லை, யாருடைய கண்ணில் தெரிவதே இல்லை. பொருளாசை உள்ள மனுஷருடைய கண்ணில் யார் தெரிவதே இல்லை. பொருளாசை நிறைந்திருக்கிற உள்ளத்தில் யார் தெரிவதே இல்லை. தேவன் தெரிவதே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இங்கே நடக்குது. என்ன நடக்குது, அவன் ஒரு பொருளாசையோடு போயிட்டு இருக்கிறான். 23, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்தில் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாம் கீழே படுத்து கொண்டது. பிழையாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். ஏன்? நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரன் ஆகிய நான் ஒரு கழுதை, என்னுடைய வாயை கர்த்தர் என்ன பண்ணுவார் இல்லை. அந்த கழுதையை பற்றி என்னன்னு தெரியுமா? அங்கே ஒரு கழுதை இருக்குது. யார்? பிழையாம்னு ஒரு பொருளாசை கழுதை இருக்குது. அதுக்கு 2 நாள் நைட்டில் வந்து பேசுகிறார். 2 நாள் நைட்டும் என்ன பண்ண மாட்டேன்றான், அவன் கேட்க மாட்டேன்றான். அதனால் அந்த கழுதை பேச்சை கேட்காதனால இந்த கழுதையை வச்சு அந்த கழுதைக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் சொல்லி கேட்கல, கழுதை சொல்லியாவது கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கழுதை வாயை திறந்து கழுதையை கொண்டு என்ன பண்ணுறாங்க, பேச வைக்கிறார். என்ன பேசுது? 29, அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிழையாமை நோக்கி, என்ன கருமம் பாருங்க. ஹலோ, இப்போ இப்படி எடுத்துப்போமே, நம்ம வீட்டில் ஒரு நாயை வளர்க்குறோம், நாய் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம நிறைய நேரம் நம்ம பெற்றது நமக்கு அட்வைஸ் பண்ணாலே கேட்குறது இல்லை. ஆஃப்டர் ஆல் நான் பெற்றெடுத்த உன்னை நான் ஒன்று சோறு போட்டு வளர்க்குறேன், நீங்களாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறியான்னு. யார் கூட பிறந்திருந்த நம்ம பெற்றெடுத்த இந்த கேஸுக்கு இதுக்கு என்ன பண்ணுவீங்க? எது? ஆமாம், நமக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கழுதை, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நாய், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பூனை, அது வாய் திறந்து நமக்கு அட்வைஸ் வேறு பண்ணுது. எப்படி இருக்கும் நமக்கு சொன்னால்? எவ்வளோ கோபமாகும், எவ்வளோ தரந்தாழ்ந்து போயிட்டான் பாருங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்கலாம், அந்த மனுஷனோட நிலைமை அதுதான், தரந்தாழ்ந்து போயிடுச்சு. இப்போ அது பேசுது. என்ன பேசுது அது? 30ஆம் வசனம், கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டோ என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வழியில் நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவனை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். இந்த சென்டிமெண்ட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது.
வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் கடவுளுடைய பார்த்தவொடனே என்ன பண்ணிட்டானோ, ஆமாம், கழுத்துலேருந்து கீழே இறங்கி விழுந்து பணிந்து குனிந்து. இப்போ நிறைய பேர் அப்படி தான், வார்த்தைக்கு கீழ்ப்படிக்க மாட்டாங்க. சபைக்கு வந்தால் கை தூக்குறதுன்னு, பாட்டுறதுன்னு, ஆராதிக்கிறதுன்னு. அது குறை சொல்லலை. நீங்கள் கீழ்ப்படிந்துட்டு இந்த ஆராதனையை செய்யுங்க, அது நியாயமானது, சரியானதாக அது இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பொருளை நீங்களே திருடிட்டு திருடனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸோட இல்லை மற்றவங்களோட சேர்ந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? புரியுதா இல்லையா? நீ திருடாமல் இருந்துட்டு உண்மையாக உதவி செய்கிறதுக்காக என்ன பண்ணு, தேடு, அது நியாயமானது. நீயே பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, பொருளை தேடிக்கிட்டு இருக்கிற. அது கடைசி வரைக்கும் என்ன பண்ண போகிறதில்ல, கடைக்கு போகிறதில்ல, நீயும் பயன்படுத்த போகிறதில்ல, உன்னை விட போகிறதில்ல அவங்க. அதே போல் நிறைய ஆராதனைகள் இதெல்லாம் ஏன் வீணாக போயிடுது? ஒர்ஷிப்லாம் பண்ணாங்க, சர்ச்சுக்கெலாம் போனாங்க, பாட்டெலாம் பாடினாங்க. இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் கடவுள் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? உள்ளத்திலிருந்து உண்மையாக செய்கிறானா, முதல்ல என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, என் வார்த்தையின் வழிகளில் இவன் நடக்கிறானா இல்லையா, அதை பார்க்குறாரு. பிள்ளையாம அப்படி தான் பார்க்குறாரு. அப்படி இல்லாததுனால தான் இந்த இடத்துல கழுதை அவனோட கூட என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பேசி, அப்புறம் கடவுளை அவன் கண்களை திறந்து பேசி, அதுக்கப்புறம் பாருங்கள் 34. அப்பொழுது பிள்ளையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் என்ன பண்ணினேன், பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்ப போய்விடுகிறேன். எதுக்கு? உண்மையாவா? கிடையாது, உயிர் பயம். என்ன பயம் இது? நிறைய பேர் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் இந்த சபையில் இந்த ஊழியத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். நான் இது மாதிரி தான், அந்த பொருளாசையில் அப்பப்போ எங்கேயாவது வாங்குவாங்க அடி. எனக்கு தெரியும் எங்கேயோ வாங்குங்கன்னு. வாங்கிட்டாங்கன்னா ஆடுற வரைக்கும் ஆடுவாங்க, நல்லா இந்த பிள்ளையா மாதிரி ஆடுவாங்க. நம்ம பேசினாலும் கேட்க மாட்டாங்க, கழுத்து பேசினாலும் கேட்க மாட்டாங்க. கேட்காம எனக்கு தெரியும் ஏதோ ஒரு வாங்குவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள், நான் இனிமேல் எல்லா ஆராதனைக்கும் வந்துடுவேன் பாஸ்டர், நான் எல்லா ஆராதனைக்கும் வந்துடுவேன், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நான் ஆண்டவருக்காக ஊழியம் என்ன பண்ண போகிறேன், செஞ்சு ஆத்துமாக்கலாம் ஆதாயம் பண்ணி என்ன பண்ணுவேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 2011 ஒருத்தர் எங்கள் அப்பா கிட்ட அப்படி தான் சொன்னார். இதே டைலாக் தான். ஐயா, நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிடுவேன், ஆகிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவருக்குன்னு. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பே கடவுள் கொடுக்கல பாருங்க, அந்த வாய்ப்பே கொடுக்கல. அதனால தான் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளானதா, காலங்கள் பொல்லாதவைகளானதா, நாட்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு உனக்கு கொடுத்துருக்கிற நேரம் தான் ரட்சிப்பு நேரமே தவிர நாளைக்கு செய்யறன்றதுன்னா கிடையாது. உனக்கு கேரண்டி இல்லை. இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரா, இன்னைக்கு பயன்படுத்து. இன்னைக்கு நான் குறைச்சல். ஹலோ, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு செய்கிற வேலையாது, டைம் பாஸுக்கு செய்கிற வேலையாது நான் கேட்குறேன். நீ டைம் பாஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க அப்படி மற்ற ஆளுங்க அப்படியே இருப்பாங்களா? சூழ்நிலைகள் அப்படியே இருக்குமா? நான் கேட்குறேன். உண்மையாகவே கடவுளுக்காக ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், கடவுளுக்கு மற்றவங்களை அறிமுகப்படுத்தணும்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நேரத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், அதை செய்ய கற்றுக்கொள்ளணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த பிள்ளையாம் கேஸ், பொருளாசை உள்ள, ஆனால் எதையாவது சொல்லி என்ன பண்ணணும், தப்பிக்கணும். அதுக்கு அவங்ககிட்ட ஆண்டவர்கிட்டே போய், ஆண்டவர் தெரியாதா, அவர்கிட்டே ஒரு போய் என்ன, ஆண்டவரே உங்களுக்கு புகையை பிடிக்கலண்ணா, இது தகாத வேலையாக இருக்குமானா நான் என்ன பண்ணுறேன், திரும்பி வீட்டுக்கு திரும்பி போயிட்டு சொல்கிற, போகலாமா வேணாமன்ற மாதிரி என்ன பண்ணாத, கேட்காது. ஆனால் ஆண்டவர் நோக்கத்தை வச்சுருக்கிறார். இந்த கழுதியை வச்சு இந்த மோவாப்போடைய ராஜாவுக்கு என்ன பண்ண சில காரியங்களை தெரிவிக்கணும். அதனால என்ன சொல்கிறாரு 35, கர்த்தருடைய தூதனானவர் பிள்ளையாமை நோக்கி, அந்த மனிதரோடு கூட போ, நான் உன்னோடு சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்படியே பிள்ளையாம் பாலாக்கின் பிரபுக்களோடு கூட போனான். ஹலோ, தெரிதா? இப்போ அவனுடைய உள்ளத்தின் ஆழ்மனதின் ஆசை என்ன? ராஜா தருகிற வெள்ளியும் பொண்ணும் தான். அது கடவுளுடைய சித்தமாக விருப்பம் அதெல்லாம் தேவையில்லை. பொண்ணும் வெள்ளியும் வேணும், வீடு நிறைய வேணும், அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் இவனுக்கு சொல்லி என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. போடாண்டார். போயிட்டு இஸ்ரேல் ஜனங்களை பார்க்குறேன். படித்த நேரம் ஆகிடணும், ஷார்ட்டாக முடிக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சபிக்கும்படியாக மோவா ராஜா ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறான். ஒரு ஆள் நம்ம தர வெள்ளி பொண்ணெல்லாம் வாங்கிட்டு சபிக்கிறதுக்கு வேலைக்கு வந்துட்டான், ஒரு தீர்க்கதரிசி வேலைக்கு வச்சுட்டோம் அப்படின்னு அவன் பிரபுக்களோடு நிற்கிறான். பிள்ளையாம் போய் ஒரு மலை முகுட்டு மேலே போய் நிற்கிறான். அந்த பாளையத்தில் கீழே ஜனங்கள்லாம் பாட்டு அவங்களுக்கு வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதுதான் பாயிண்ட்டு. இது மாதிரி ஒரு பின்னாடி இவ்வளோ பெரிய சதி வேலை நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு
அதே நேரத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு குழி வெட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்குலாம் அப்படி நடந்துருக்குதுங்க. நான் நீங்கள் ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முடிச்சுட்டு ஒரு விசுவாசி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறேன். அவர் வீட்டுக்கு போனால் அங்கே இன்னொரு விசுவாசி வந்திருந்தார். யாருன்னா இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னோம் இல்லையா, இந்த சாம் பார்த்தசாரதி, அவர் வந்திருக்கிறார். வந்தோடனே வாங்கினேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரோட பேசிட்டு என்னை வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வரார். நான் அவங்க தனியாக கொஞ்சம் பேசணும், வெளியே வாண்டார். இன்னொரு விசுவாசி வீடு அது. சரி, வெளியே நானும் அவரும் வெளியே தனியாக போகிறோம். போன உடனே என்கிட்ட சொன்னார், இங்கே பேர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒருத்தன் இந்த ஊருக்கு வந்தான். வந்து இங்கே ஒரு இந்த ஆள் அடிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்களே, அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டான். கேட்கும் போது எதுக்கு வேணும், யாரால் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, இல்லை எங்கள் பாஸ்டர் வந்து ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் கொடுக்க சொல்கிறாரு. கேஸை கொடுக்க சொல்கிறாரு. அந்த கேஸ் என்னன்னா, எங்கள் பாஸ்டர் நின்றுட்டு இருக்கும்போது அவர் காரை கொண்டு வந்து அவர் மேலே மோத வந்தார், நான் அதை பார்த்தேன் கூட இருந்து அப்படின்னு நான் ஸ்டேஷனில் சொல்லணும். ஆனால் அப்படி நடக்கலை. அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கிறதுனால அந்த ஆப்போசிட் சைடில் இருந்து, அதாவது என் சைடில் இருந்து அவங்களால ஏதாவது எனக்கோ என் குடும்பத்துக்கோ பிரச்சனை வரக்கூடாது. அதை நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஏன்னா ஊர் கோனேரி குப்பம், அது எங்கே போய் நிற்கிறானுங்க பாருங்கள், கோனேரி குப்பம்னு சொன்னால் எல்லாம் பயந்துருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு உதவி செய்யணும்னு போய் நிற்கிறான். நம்ம பாட்டு நீங்கள் ஊழி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். இவன் இப்போ கேட்ட உடனே பாருங்கள், அவர் பார்க்குறாரு இது ஏதோ கிறிஸ்துவ பிரச்சனையாக இருக்குதுன்னு. அவருக்கு ஃப்ரெண்டு வந்து இந்த சாம் பார்த்தார், அவரும் அதே ஊர். அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, தோணுது பாருங்கள், கடல் வைக்கிறாரு. அதெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு, பார்த்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கிறான், அவன் இது மாதிரி பேசுகிறான், இது எனக்கு ஒன்றுமே புரியலடா. இது யூஸ்வலாக கட்சியில் பிரச்சனை வரும், இல்லை வீட்டு பிரச்சனை வரும், அண்ணன் தம்பி பிரச்சனை வரும், அதுக்கு அடிக்கிறதுக்கு அது இதுன்னு ஏதாவது சொல்லும், இது வித்தியாசமாக ஏதோ ஒன்று வந்துருக்குது, நீ வா அப்படின்றது. இவர் போகிறாராங்க. போன பிறகு இவருக்கு வந்து என்னென்னா, ஏற்கனவே இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ், இங்கே நடக்கிற இந்த ஆளுங்களை பற்றிலாம் தெரியும், அவருக்கு சம்மந்தப்பட்ட அந்த நபரை பற்றியும் தெரியும். அந்த பேரை சொன்னோடனே அவர் சொன்னார் பாருங்க, அவர் பேர் ரஜினியன், இந்த விஷயத்தில் நீ என்ன பண்ண தலை இடாத, இந்த விஷயத்தில் நீ என்ன பண்ண தலை இடாது. அந்த பையன் எங்கன்னா அந்த ரூமில் உட்காந்துருக்குறான். அவனுக்கிட்ட போனார் இவர். அவர் சொன்னார், போனேன்னா அங்கே நீ உட்காந்துருந்தான். அவன்கிட்ட சொன்னேன், தம்பி இனிமேல் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, இது எப்படியா இருந்தாலும் மோசஸோட காதுக்கு போயிடும், சொல்லிவிடுவேன், நான் கூட சொல்லிவிடுவேன். சொல்லிட்டேன்னா உன் கதை கண்டிப்பாக அது என்ன நடக்கும்னு தெரியாது, ஏதோ ஒன்று நடந்துடும் உனக்கு. அதனால் நீ வந்து கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் மறைஞ்சிரு, எப்படி இருந்தாலும் அவன் காதுக்கு போயிடும், நீ போயிடு எங்கேயாவது, எனக்கு தெரியாது இதெல்லாம் எதுவுமே. அவன் பாருங்க, நைட்டோட நைட்டாக பாதுகாப்பு கேட்டு வந்தவன். அவர் சொன்னார் பாருங்க, அங்கே சொன்ன அடுத்த செகண்டே மோசஸ் அவன் வண்டியில் வந்திருந்தான். வண்டி எடுத்துக்கிட்டு ஓடிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக ட்ரெயின் ஏறி போயிட்டு ஃபோன் பண்ணுறான் இவருக்கு. அண்ணன் நான் வந்து போனது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த வந்த அண்ணங்கிட்டே சொல்லிவிடுங்க, அவர்கிட்ட சொல்லிவிடுவேனான்ட்டு. நாளைக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் நான் இப்போ கிளம்பி போயிட்டேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு. காலையில் எங்கள் அம்மா அப்பாலாம் கிளம்பி என்ன பண்ணுறாங்க, யாருன்னே இன்னைக்குன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் அவன் யாருன்னு தெரியாது. அவர்கிட்ட கேட்கலன்னு நினச்சா அவர் வேறு போயிட்டார். நம்ம பண்ணி நீங்கள் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு பின்னாடி ஒரு சதி என்ன பண்ணுதாங்க நடக்குது. கடவுள் என்ன பண்ணுறத தடுத்து நிறுத்துகிறார். நம்புறீங்களா நீங்கள்? அதை இஸ்ரவேலுக்கு அப்படின்னு அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துக்கிட்டு கிடக்குது பாளையத்தில். இவ்வளோ பெரிய பிளான் போட்டு வெள்ளியும் பொன்னியும் தரேன், பணத்தை வச்சு தானே சாதிக்க முடியும், அநியாயம் செய்ய முடியும். நிறைய நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, பக்தி மார்க்கத்தார் தான், கிறிஸ்தவன் தான், ஊழியக்காரன் தான், ஆனால் உள்ள எப்படி இருக்குது பாருங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் எவ்வளோ பெரிய பிளான் பாருங்க அதெல்லாம். ஏன்னா கையில் வந்து பணம் இருக்குது, இன்னொரு பக்கம் அதிகாரம்னா போலீஸ் நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு ஒரு நினப்பு. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காது ராஜா, எல்லா நேரமும் அப்படி இருக்காது. அவங்களுக்கெல்லாம் மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள்? அதை அவர் இருக்கிறார் பாருங்க. அப்படி தான் பாருங்கள், இவனை பிள்ளையாமுக்கும் மோவாப் ராஜாவுக்கும் காட்ட வேண்டியதாக இருந்தது. பிள்ளையாம் போய் நிற்கிறான். இப்போ பிள்ளையாம்னா வெயிட்டிங்க, கடவுள் வந்து மனசு மாதிரி நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக சபிக்க சொல்லி வாயில் போடுவாரான்னு பார்க்குறான். மோவாப் ராஜாவும் வெயிட்டிங்க, அவனும் வெயிட்டிங்க. என்ன வெயிட்டிங்க, பிள்ளையாம் சபிக்க போகிறாரு, ஜனங்களாம் ஆமாம் வியாதி எது வந்துடும், வந்து நம்ம போய் அடித்து நொறுக்கிடலான்னு வெயிட் பண்ணுறான். பிள்ளையாம் வாய் திறந்து பேசணுன்னு தான் தெரியுமா, கண் திறக்கப்பட்டவன்
உரைக்கிறதாவது ஆரம்பிச்சாங்க. என்ன திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது? கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. என்னப்பா சொல்ல போற? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்தான். யாருக்கு ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்? எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்படியே யோசிப்போம், அப்போ தான் நெகட்டிவாக யோசிப்போம். எப்படி? இப்போ நீங்கள் ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அடியால், உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாரையும் ஒரு அச்சுன்னு ஒருக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோமே. நீங்களும் அவரும் பேசிக்கிட்டே வரீங்க, உங்கள் மனசெல்லாம் எப்படி இருக்கும்? போகிறோம், அடித்து நொறுக்குறோம் அப்படின்னு போவீங்க. போனால் உங்கள் கூட வந்தவர் ஆப்போசிட் பார்ட்டியோட கட்டி பிடிச்சி கொஞ்சறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 2 சாத்திட்டு ஆமாம் அப்படி தானே தோணும். அந்த கதை தான் நடக்குது. பணம் கொடுத்து சபிக்க கூட்டிட்டு வந்தவன் வாய் திறந்துன்னா பேசுகிறான், கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியன்னு மட்டும் இல்லை, அடுத்த கட்டம்லாம் பேசுகிறான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபில் அவர் அக்கிரமம் காண்பதே இல்லைன்ட்டான். ஹலோ, எதை பார்க்கறதே இல்லையா? எவ்வளோ பேர் கடவுள் நம்மளை எப்படி பார்க்குறான்றதுக்கான ஒரு லாஜிக் தான் அது. இன்றைக்கி கிறிஸ்தவத்திற்கு அதெல்லாம் தெரில பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பாதி பேர் வேலை என்ன இருக்குது, யூடியூப்பில் அந்த பாஸ்டர் தப்பு பண்ணார், இந்த விசுவாசி தப்பு பண்ணா, இதுதான் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஆனால் கடவுள் எப்படி திரும்ப பார்க்குறாரு? யாக்கோபு ஒன்றும் பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, மோசமான ஆள் தான் அவன், கெட்டவன் தான் அவன், அயோக்கிய பயல் தான் அவன், ஏமாத்திரவன் தான் அவன். அவனை பார்த்து சொல்கிறான், யாக்கோபிலே அவர் அக்கிரமம் பார்ப்பதே இல்லை. அப்படின்னா அர்த்தம் மன்னிக்கிறவராக இருக்கிறேன் அவனை, நான் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறேன், அவனை மன்னிக்கிறேன் நான். அவன் தப்பு செய்கிறவன் தெரியும், ஆனால் அவனை மன்னிக்கிறேன் நான். உங்கள் பிள்ளைங்களை அப்படி தானே செய்வீங்க நீங்கள்? அவன் தப்பு செய்கிறான், அதனால் அடித்து கொண்டுன்னு முடிவு பண்ணுறீங்களா? இல்லை, பல மன்னிப்புகளின் மத்தியில் தான் பலருடைய வாழ்க்கை இன்றைக்கும் வாழப்படுகிறது. அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒன்று மறந்துடாதீங்க. பல மன்னிப்புகளின் மத்தியில் தான் நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு மட்டும் மன்னிப்பு கிடைக்கலன்னா நம்முடைய வாழ்க்கை கூட எங்கேயோ ஒரு இடத்துல முடிஞ்சு போயிருக்கும். அது கடவுளாக இருக்கட்டும், மனுஷர்களாக இருக்கட்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? பல மனிதர்கள் நம்மளை எவ்வளோ சூழ்நிலையில் மன்னிச்சிருக்கிறாங்க. அது உங்கள் அம்மா அப்பாவை தொடங்கி சொல்லுவேன். மன்னிப்பை கொடுத்து 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 தான் இந்த வாழ்க்கை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். மன்னிப்பை பெற்று சொல்கிறேன், கொடுத்துல பெற்று வாங்கி நிறைய பேர் மன்னிப்பை கொடுத்து தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பல பேருடைய மன்னிப்பின் மத்தியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாழறோம். அந்த பாயிண்ட்ல தான் சொல்கிறார், யாக்கோபில் அவர் அக்கிரமம் காண்பதும் இல்லை என்றார். அது மட்டும் சொல்லலாம். அவன் சொல்கிறான், இஸ்ரவேல் அவன் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்கு உண்டுன்ட்டான். இஸ்ரவேலுக்குன்னா உண்டு, காண்டாம் மிருகத்துக்கு. ஓ ஆமாம், தேவன் ஆசீர்வதிக்க திட்டமிட்டிருக்கிறார், நான் சபிக்க முடியாதுன்ட்டான். கடைசியாக ஃபைனலாக அவன் கமெண்ட் என்னன்னா, தேவன் ஆசீர்வதிக்கிறார், நான் என்ன பண்ண முடியாது அதை சபிக்க. இப்போ என்ன பண்ணணும்? உடனே மோவாப் ராஜா என்ன திரும்ப சொன்னார், போதும் அந்த ஜனங்களை ஆசீர்வதிச்சது போவோம், நான் சபிக்க தானே உங்களுக்கு வேலை பேசி கொண்டு வந்தேன், இப்படி வாயை திறந்து ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிக்கிறீர், கீழே இறங்கும், கீழே இறங்கும், அந்த ஜனத்தை பார்க்காதீங்க, கீழே இறங்கி வந்துருங்க, உமக்கு நான் ஒன்றும் தருவதில்லை அப்படின்றான். உமக்கு ஒன்று நான் பக்குன்னு ஆகிடுது. இப்போ நல்ல வாயிலிருந்து டிரான்ஸ்ஃபரிங் டு விச் வாயி, நாறு வாய்க்கு போகணும். எதுக்கு? வெள்ளியும் பொண்ணு வீடு நிறைய வேணும்னா. இப்போ அது அடுத்த கட்டம் ஒரு வேலையை பார்க்குறான், அதையும் டைம் இல்லை, அதனால் அப்படியே சொல்கிறான். என்ன வேலை? என்னால் நேராக தான் சபிக்க முடியாது, ஆனால் நான் உமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன்றான். இந்த ஜனங்க உங்களுக்கு அழிக்கணும், அவ்வளோதானே, சிம்பிளாக நான் ஒரு வழியை சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யுங்கன்றான். என்ன வழி? தேவனுக்கு இந்த என்னை தவிர வேறு தெய்வத்தை நீ வணங்கக்கூடாது, அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கணும், அவர் மட்டும் தான் ப்ரையாரிட்டியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ரெண்டாவது விசுவாசி அவிசுவாசியை ஆமாம் பிணைக்கப்படாது இருக்கணுன்றது ரொம்ப தீர்மானமாக இருக்கிறவர். பிள்ளையம் என்ன பண்ணனா இதுதான் பண்ணான், எனக்கு உம்முடைய நீர் பேசின அந்த வெள்ளியும் பொண்ணுலாம் என்கிட்ட கொடுத்துருங்க, இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு நான் ஒரு திட்டத்தை கொடுக்குறேன். என்ன திட்டம்னா, உம்முடைய மோவாப் தேசத்து பெண்களை இஸ்ரவேல் ஆண்களோடு சேர பண்ணுங்கள்ன்றான். அவங்களோட சேர்ந்து பேச விடுங்க, பழக விடுங்க, அவங்களோட இருக்க விடுங்கன்றான். தீர்க்கதரிசி பண்ணுற வேலையா இது? பண்ணுறான். எதுக்காக பண்ணுறான்? எது அவனை பண்ண வைக்குது? வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும், கர்த்தருடைய கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவன்னு சொன்னவன் தான். இந்த ஜனங்களை அழிக்கவே முடியாது, இந்த ஜனங்களுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, ஆமாம் குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொன்ன அதே வாய் தான் பிள்ளையாமுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு பணம் எனக்கு வேணும், பொருள் எனக்கு வேணும், அதனால தான் சொல்கிறேன், பிள்ளையாம் நடந்த வழியில் இவர்கள் நடக்கிறார்கள்ன்றான். அதனால் அவனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது? காரியம் சொல்லி கொடுத்துட்டான் பாருங்க. சொல்லி கொடுத்துட்டு ஐயா பாட்டு கிளம்பிட்டார்.
அதே போல் இவன் அவனுடைய தேசத்து பெண்களெல்லாம் அனுப்பினான். அங்கே போயிட்டு அந்த இஸ்ரவேல் ஆண்கள் பாருங்கள், அவனுங்க ஒரு முட்டாளுங்க, உணர்ச்சி வசத்தில் அவனுங்களோட போய் பழகிறானுங்க. ஆண்டவருக்கு அது அருவருப்பாக மாறுது. பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் அங்கே செத்து விடுறதை நம்ம கேட்குறோம், படிக்கிறோங்க. ஜனங்களுக்கே புரியல எதனால் நடக்குது, ஏன் இவ்வளோ பெரிய அழிவு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஆரோனின் குமாரனாகிய பினகாஸ், அவனுக்கு மட்டும் புரியுது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, எவனோ ஒருத்தன் பின்னாடி இருந்தது வேலையை பார்த்துருக்குறான். சரி, ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மோவாப் தேசத்தின் பெண்களோடு இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த பெண்களுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா, வெறும் இந்த ஆண்களோடு சேர்றது மட்டும் இல்லை, சேர்ந்து அவர்களை அவர்களுடைய வழிபாட்டிற்குள்ள இவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்களே அந்த நம்பிக்கையில் இருந்து அவங்கள அற்று போக பண்ணுவது. நீ அங்கே வந்துரு, நீ எங்கள் தேசத்தில் வந்து பாரு, அந்த தேசத்தின் தெய்வங்களை என்ன பண்ணு, வணங்கு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே அதுதான் பாயிண்ட்டு. எல்லாரும் மனிதர்கள் தான் கடவுளுடைய பார்வையில். ஹலோ, எல்லாருடைய பார்வையிலும் எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் நம்பிக்கைகளில் என்ன உண்டு, வித்தியாசம் உண்டு. அந்த நம்பிக்கையில் தான் பிரச்சனை வருது. நாம் அறிந்திருக்கிற நம்பிக்கை என்ன, இயேசு ஒருவரே மெய்யான தெய்வமாக இருக்கிறான்ற நம்பிக்கைக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி தெரியல, எப்படியோ வாழ்ந்தாச்சு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வளர்றீங்க, உங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியல, அதனால் தெரிஞ்சவங்களெல்லாம் பார்க்குறவங்களெல்லாம் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட்றீங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, ஏன்னா தெரியல உங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியல, அதனால் பார்க்குற ஆண்கள் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட்றீங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் தெரிய வருது, இவர் தான் உங்களுடைய அப்பான்னு தெரிய வருது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் 1000 பேர் அப்பான்னு கூப்பிட்ருக்கலாம், 1000 பேர் என்ன பண்ணியிருக்கலாம், அப்பான்னு கூப்பிட்ருக்கலாம். ஆனால் இப்போ தெரிந்த பிறகு இப்போ என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்கள் அந்த ஒருவரை தான் தகப்பனாக நினைக்கிறது மட்டும் இல்லை, உறுதியாக நம்புறீங்க. அவருக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன், அவர் தான் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, மற்றவங்கெல்லாம் வேற. இப்போ அந்த வாய் என்ன பண்ணாது, மற்றவங்களை அப்பான்னு கூப்பிடாது. ஏன்னா இப்போ ஒரிஜினல் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, உண்மையான கடவுள் யாருன்னு உள்ளத்தில் புரிஞ்சிருச்சாங்க. அந்த மனம் திரும்புதல் வந்த உடனே பாருங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுறோம் நம்ம. இப்போ இந்த அந்நிய தேசத்து பெண்களுடைய வேலை என்னவா இருக்குதுன்னா, இதுதான் வேலையாக இருக்குது. அதை செய்கிறாங்க. அதை செஞ்ச உடனே இஸ்ரவேலில் மிகப்பெரிய இழப்புகள் வருது, அழிவு வருது, செத்து போகிறாங்கன்னு தான் பார்க்குறோம். அப்புறம் பினகாஸ் அந்த ஈட்டியால் குத்தி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறான். தேவனோட கோபம் அப்போ தான் என்ன பண்ணுதாங்க, தனிகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ கவனிக்கணும், இவ்வளோ பெரிய இழப்பை, இவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தது யார்? பிள்ளையாம். எதுக்காக, என்ன காரணம்? பொருளாசை. எதுக்காக காரணம்? பொருளாசை. சரி, இவன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் வாங்கிட்டு போயிட்டான், கழுதையில் அது இதில் எல்லாத்தையும் ஏற்றின்னு போயிருப்பான், கூட 2 பேர் கூட்டின்னு போயிருக்கனால வீடு நிறைய ரொப்பியிருப்பாங்க. சரி, இவன் முடிவு என்னவாச்சு, அதான் கவனிக்கணும், அதுதான் போதிக்குது வேதம். அவன் முடிவு என்னாச்சு, இவ்வளோத்தையும் வாழ்ந்துட்டு போனானே, நல்லா வாழ்ந்துட்டானா அப்படின்னா இல்லைன்னு வேதம். என்ன ஆச்சு, அவன் 2 பேதுரு மணிக்கு என்ன ஆகுமோ 31:8 பாருங்க. என்ன ஆகும்? 31:8 பாருங்க. அவர்களை கொன்று போட்டது மன்றி மீதியனரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரகம், சூர், ஊர், ரேவா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். இப்போ கவனிங்க, பேயோரின் குமாரனாகிய பிளையாமையும், யாரையும்? பேயோரின் குமாரனாகிய பிளையாமையும் பட்டயத்தினாலே என்ன பண்ணினார்கள்? கொன்று போட்டார்கள். யாரு? வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் வச்சு அனுபவிக்க வேண்டியவன், ராஜா கொடுத்த அந்த பணத்தை கொண்டு அனுபவிக்க வேண்டிய ஆளு, அனுபவிக்க முடியாம என்ன பண்ணப்படுகிறான்? அவன் கொன்று போடப்படுகிறான். என்ன பண்ணப்படுகிறான் அவன்? ஆமா, இதுக்கப்புறம் அனுபவிக்க முடியுமா? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் சொல்றேன் நான், பொருளாசை உள்ள எல்லாருடைய முடிவும் என்னவே? கார் இருளே. என்ன இருளே அது? அவங்களுக்கே அது பிரயோஜனம் இல்லாமல் போகுது. அதனாலேயே அவர்களுக்கு நம்பிக்கை இழந்து போறாங்க, சமாதானத்தை இழந்து போறாங்க. அதனால தான் வேதம் போதிக்கிறது, கடவுள் உங்களுக்கு செழிப்பாய் வாழ்வதற்கு தான் திட்டம் வைத்திருக்கிறார், ஆனால் அது கடவுளுடைய வழியில் செழிப்பு இருக்க வேண்டும். யாரால் செழிப்பு இருக்க வேண்டும்? ஆமாம், கடவுளை கனம் பண்ணி அந்த செழிப்பு இருக்கணும், கடவுளால் வந்த செழிப்பாக இது இருக்கணும். அப்படி வேற வழியில் அது இருக்குமானால் அது பேயோரின் குமாரனாகிய பிளையாமுக்கு நடந்த அதே வழி தான் என்ன பண்ணும், உங்களுக்கும் நடக்கும் என்பது என்ன பண்ணுறாதீங்க, மறந்துடாதீங்க. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பாருங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 பேதுரு 2:15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து. எந்த வழியை விட்டு தப்பி நடந்து?
செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றும் உள்ள காரிருளே இவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது. யூதால மட்டும் இல்லை, பேதுரும் இதை எடுத்து சொல்றாரு சபையில. அதே கான்டெக்ஸ்ட் எடுத்து பேசுறாரு சபையில். என்ன சொல்றாரு? பொருளாசை உள்ள பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் முடிவு எப்படி காரிருளா இருந்ததோ அதே போலதான் பொருளாசை உள்ள எல்லாருடைய முடிவும் என்னவா இருக்கிறது, காரிருளா இருக்கும். என்ன இருளா இருக்கும்? அது காரிருளா இருக்கும். அப்ப இதுல இருந்து அறிந்து கொள்ற சத்தியம் என்ன? ஆமா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தினாலே நமக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்கள் நன்றாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் அழிஞ்சு போறது கடவுளுடைய பிரியம் அல்ல. ஆனால் உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய விருப்பம், ஆசை, இது எல்லாமே யார் மேல இருக்கணும்? அது கடவுளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவதில் இருக்கணும். எதில் இருக்கணும்? அது கடவுளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவதில் இருக்கணும். obeying in the word of God. தேவனுடைய பிரமாணத்தில் கீழ்ப்படிவதில் இருக்கணுமே தவிர நடுவில் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆஸ்தி, பணம், பொருள் இது மேலே கவனத்தை வச்சு இதுக்காக ஓடி, இதுக்காகவும் பிரயாசத்தை பட்டு, இதுக்காகவும் உடல் நலத்துக்கு எடுத்து, இதுக்காக எதை வேணா செய்யலான்னு செஞ்சீங்கன்னா, கடவுள் விட்டு விலகி நான் சொல்கிறேன், கடவுளை கனம் பண்ணாமல் சொல்கிறேன், செய்தீர்கள் என்றால் அதோடைய முடிவு என்னவாக இருக்கிறது? காரிருளே. பணம், நகை எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை எதில் இருக்கும்? உங்கள் வீடு உங்கள் எதில் இருக்கும்? எதில் இருக்கும்? அது காரிருளில் தான் இருக்கும். நம்புறீங்களா நீங்கள் அதை? அதனால தான் வேதம் போதிக்கிறது, உங்களுடைய நிலம் அப்படி மாறக்கூடாதுன்னா நீங்கள் பிலேயாமின் வழியில் என்ன பண்ணாதீங்க, நடக்காதீங்க. எந்த வழியில் நடக்காதீங்க? பிலேயாம் வழியில் நடக்காதீங்க. ஆனால் பிலேயாம் தேவனால் கண் திறக்கப்பட்டு சொன்னான் பாருங்க, அந்த வழியில் என்ன பண்ணுங்க, நடங்க. அவன் என்ன சொன்னான்? கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. இப்போ கர்த்தருடைய வழியில் நடங்க, ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீர்கள். நம்புறீங்களா நீங்கள் அதை? ஆமாம், எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை, சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசினபடியால், கிரியை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். உள்ளங்களில் இருக்கிற எல்லா பொருளாசையும் பேராசையும் அகன்று போகட்டும். உம்மீது அன்பையும் ஆசையும் அவர்கள் வைக்கட்டும். ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியமாக கொண்டவர். அப்படிப்பட்ட பிரியத்தை கொண்டவராகி உம்மீது எங்களுடைய பிரியத்தை, அன்பை வைக்க நீர் உதவி செய்வீராக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் உம்மை கனம் பண்ணி வாழ உதவி செய்யும். பொருள் ஆசைக்கும் பொருள் இச்சைக்கும் அவர்கள் விலகி நடக்க நீர் அவர்களுக்கு சரியான வழியை காண்பிப்பீராக. ஆண்டவரே தேவரே, ஒரு நாளும் பொருள் ஆசையோ அல்லது பொருள் காரியமோ அது ஜீவனுக்குரியது அல்ல, அது வாழ்வுக்குரியது அல்ல. ஆனால் நீர் அதை எங்களுடைய நன்மைக்கென்று தருகிறீர். தருகிற உம்மை நோக்கி பார்க்கவும், உமக்கு உம்மை கனம் பண்ணவும், உமக்கென்று வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேசினபடியாக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். மீண்டும் உங்களை நான் வருகிற வேலைக்கிழமை மாலை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.